உண்டாவதாக. இந்த நாளிலும் கூட கடந்த வாரத்தின் தொடர்ச்சியை தான் நான் கவனிக்கப் போகிறோம். மிகவும் ஆச்சரியமானவைகளை நம்முடைய சத்திய வேதம் கொண்டிருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். ஏனென்றால் மற்ற புத்தகங்களைப் போல அல்லது உலகத்தில் நாம் பார்க்கிற எத்தனையோ புத்தகங்கள் உண்டு, அவைகளைப் போல நம்முடைய சத்திய வேதம் இல்லை என்பதற்கு நாம் கடந்த வாரத்தில் கவனித்த சில வார்த்தைகள் சாட்சிகள் என்று பார்க்கிறோம். காரணம் என்னவென்றால் நம்முடைய சத்திய வேதம் 3 காலங்களுக்கும் என்ன செய்யப்பட்டிருக்கிறது, ஒத்ததாக எழுதப்பட்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். கடந்த காலத்து குறித்ததான செய்திகளை, வார்த்தைகளை, வசனங்களை நம்மால் பார்க்க முடியும். இந்த காலத்துக்குரிய வசனங்களையும் செய்திகளை நம்மால் பார்க்க முடியும். அதே போல எதிர்காலத்துக்குரிய வார்த்தைகளையும் வசனங்களையும் நம்முடைய சத்திய வேதத்தில் இருந்து நாம் கவனிக்க முடியும். நம் கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த பரிசுத்த வேதாகமம் என்று நம்முடைய கரத்தில் இருக்கிற இந்த வேத புத்தகத்திற்கு நம்முடைய வேதத்திலே ஒரு வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்னவென்று? சத்திய வேதம். அது எங்கே வாசிக்கிற? மல்கியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை எடுத்துங்க வாசிங்க. மல்கியா 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம். போதும். சத்திய வேதம் அவன் வாயில் இருந்தது என்று இங்கு வேதத்தில் நம்முடைய சத்திய வேதத்தை குறித்து இங்கே மல்கியா எழுதுகிறதை பார்க்கிறோம். ஆனால் நாளடைவில் இந்த சத்திய வேதம் என்ன செய்யப்பட்டது என்றால் பரிசுத்த வேதமாக மாற்றப்பட்டு விட்டது. காரணம் என்னவென்றால் மதத்துக்குரியவர்கள், மதத்தில் இருக்கிறவர்கள் என்ன செய்து விட்டார்கள், இது பரிசுத்த வேதமாக இதை மாற்றி அமைக்கும்படியாக என்ன செய்தார்கள், மாற்றி அமைத்து விட்டார்கள். ஆனால் இந்த பரிசுத்த வேதாகமத்துக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு வார்த்தைகளும் சத்தியமானவைகள். ஹல்லேலூயா. பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்டவைகள் என்று பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, சத்திய ஆவியாகிய தேற்றரவாளன் என்று அவருடைய பெயர். அவரால் அருளப்பட்ட வேதம் சத்திய வேதம் என்று அழைக்கப்படுகிறது. நாம் பரிசுத்த வேதாகம், ஹோலி பைபிள் என்று சொல்லப்பட்டாலும் இது நமக்கு தேவன் கொடுத்திருக்கிற சத்தியம் உள்ளவைகள். இதை படிக்கிறவன், இதை வாசிக்கிறவன், இதன்படி கை கொள்ளுகிறவன் பாக்கியமான் என்று வேதம் சொல்லுகிறது. எத்தனை ஆச்சரியமான ஒரு விஷயம்! இதை படித்து நீ பிரயோஜனம், இதை படித்து இதை தெரிஞ்சுக்கிட்டாதான் உனக்கு பிரயோஜனம் சொல்கிறாங்க. ஆனால் வேதம் சொல்லுகிறது, இதை வாசிக்கிறவன், இதை கேட்கிறவன், இதன்படி கை கொள்ளுகிறவன் பாக்கியவான். 2-3 செயலும் செய்கிறவனுக்கும் இந்த வேதமானது எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. பாக்கியம் உள்ளவனாக அவனை மாற்றுகிறது என்று வெளிப்படுத்தின விசேஷத்தில் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்போ இதனால் இது பரிசுத்த வேதாகம் என்று சொல்லக்கூடாதா பிரதர்? அப்போ சத்திய வேதம் என்று தானே அழைக்கணுமா? நான் அப்படி சொல்ல வரலை. நம்முடைய வேதத்திற்கு பரிசுத்தம் என்று நாம் நம்முடைய வேதத்தை நாம் பார்த்து விடுவோம் என்றால் இதை தொடுவதற்கு கூட நாம் பயமிடும். இதை தொடுவதற்கு கூட நமக்கு பயம் ஏற்படும். பத்திரமா ஒரு இடத்துல என்ன செய்வோம், வச்சு அதை பூஜை செய்கிறவர்களாக மாறிவிடுவோம். என்றைக்குமே பரிசுத்தம் என்று வரும் பொழுது அதை நாம் தொடாதவர்களாக, அதை ஓரம் ஒதுக்கி வைத்து கொண்டு தூரத்தில் இருந்து வேடிக்கை பார்க்கிறவர்களாக தான் நாம் இருக்கிறோம். அதற்கு நாம் பூஜைகளை செய்கிறவர்களாக இருக்கலாம். அதற்கு நாம் என்ன செய்கிறோம், என்னென்னவோ விஷயங்களை செய்து அந்த வேதத்திற்கு கொடுக்க வேண்டிய மரியாதையை நாம் கொடுப்போமே அன்றி அதை எடுத்து படித்து, வேதம் சொல்லுகிறது, அதை நாம் அபியாசிக்கிறவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. பரிசுத்த வேதாகமம் என்று சொல்லும் பொழுது நாம் என்ன செய்கிறோம் என்றால் நம்முடைய வழக்கமாக நம்ம ஏதாகிலும் ஒரு ஃப்ரூட்ஸ், ஒரு பழங்களை நாம் வாங்குவோம் என்றால் அதை வீட்டில் அப்படியே வைத்திருக்க மாட்டோம். என்ன செய்வோம், கட் பண்ணி சாப்பிட. எத்தனை பெரிய உயர்ந்த பழமாக இருந்தாலும், எத்தனையோ பெரிய வெளிநாடுகளிலிருந்து இறக்குமதி செய்யப்பட்ட, இம்போர்ட் செய்யப்பட்ட பழங்களை வாங்கி வீட்டில் வைத்திரு. அப்பா, இது துபாயிலிருந்து வந்த பழம், இது இந்த ஊரில் அமெரிக்காவிலிருந்து வந்த பழம், இது ஆஸ்திரேலியாவிலிருந்து வந்தது என்று சொல்லி எடுத்து அப்படியே என்ன செய்ய மாட்டோம், அந்த ஷோகேஸில் வச்சு பார்த்துக்கிட்டு இருக்க மாட்டோம். நாளடைவில் அது என்ன அங்கே அழுகி போயிடும். ஆகவே அதற்குரிய அந்த பழத்தில் இருக்கக்கூடிய சாரம், பழத்தில் இருக்கக்கூடிய அந்த அம்சங்கள், அந்த விட்டமின் என்ன செய்யணும், நமக்குள்ளே வர வேண்டும் என்றால் நாம் அதை பார்த்து கொண்டிருந்தால் போதாது. அதை நாம் கட் பண்ணி என்ன செய்யணும், கழுவி கட் பண்ணி பிள்ளைகளுக்கு கொடுக்க, நாம் சாப்பிட்டா அதில் இருக்கிற பலன் நமக்குள்ளே வரும். அதுபோல தான் பரிசுத்த வேதாகமம்.
பரிசுத்த வேதாகமத்தை ஓரிடத்தில் ஒதுக்கி வைத்து என்ன செய்கிறாங்க? இன்றைக்கு பல வேதங்களை நாம் பார்க்கிறோம். அவைகளை வீட்டில் வைத்து விட்டு என்ன செய்கிறான்? இவர்கள் படிக்கக்கூடாது, அவர்கள் படிக்கக்கூடாது, இந்த கோத்திரத்தில் இருக்கவங்க தான் இந்த கிரந்தங்களை படிக்கணும், இந்த வேதங்களை படிக்கணும், இந்த சாதி தான் இதை படிக்கணும், இவர்களுக்கு இது கிடையாது என்று ஒதுக்கி வைக்கிற விதத்திற்கு போவதற்கு காரணம் என்ன? அதை பரிசுத்தமாக எண்ணிக்கொண்டிருக்கிறபடினால்தான். அதை நீங்கள் சத்தியமுள்ளதாக நாம் பார்ப்போம் என்றால் நிச்சயமாக அது நமக்கு என்ன செய்யாதுங்க? தூரத்தில் இருக்காது. கடவுளை கூட இன்னைக்கு என்ன செய்கிறாங்க? தூரத்தில் வச்சிடறாங்க. நீலாம் போக முடியாது பிள்ளை, நீலாம் இருக்க முடியாது. காரணம் என்னவென்றால் கடவுளை இன்றைக்கு பரிசுத்தம் உள்ளதாக எண்ணிக்கொண்டிருக்கிறார்கள். ஆயுதம் ஓரம் ஒதுக்கி வச்சு அது பூஜை பண்ணி கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு கடவுளை இயேசு கிறிஸ்துவை அப்படிதான் இன்றைக்கு கிறிஸ்தவ மதம் காட்டிக்கொண்டு இருக்கிறது. கிறிஸ்தவ மதம் இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவ என்ன செய்கிறாங்க? அவரெல்லாம் ஊழியக்காரருக்கு அவர்களிடத்துல தான் பேசுவார், அங்கே போனாதான் அது நடக்கும், இங்கே போனாதான் அது நடக்கும் என்று இன்றைக்கு பரிசுத்தத்தை பேணி இன்றைக்கு கிறிஸ்தவம் காத்து கொண்டு இருக்கிறது. ஆகவே தான் வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு சுற்றிட்டு இருக்கிறாங்க. ஆகவே வெள்ளை ட்ரெஸ் போட்டுட்டு ஆறாவது நேரத்தில் ஆண்டவர் என்னதென்ன பரிசுத்தம் உள்ளவன் என்று சொல்லி கொண்டு இருக்கிறார்கள். என்றைக்குமே பரிசுத்தம் அபாயம் நமக்கு. ஏன் தெரியுங்களா? நம்ம கடவுளை என்ன செய்கிறோம்? ஒதுக்கி வச்சிரும். பரிசுத்தம் உள்ளதாக இந்த வேதத்தை நீங்கள் நானும் கவனிக்கக்கூடாது. சத்தியமுள்ள வேதம், சத்திய வேதமாக நீங்கள் இதை கவனிப்பீர்கள் என்றால் அப்போ அதை எடுத்து என்ன செய்யலாங்க? கழுவி அதை கட் பண்ணி சாப்பிடும் பொழுது நமக்குள்ளே இந்த சத்தியத்திற்குள்ளே இருக்கிற ஜீவன் நமக்குள்ளே போகும். இன்றைக்கு பல பேர் இதை வேறு விதத்தில் பார்க்கிறதுனால தான் இன்றைக்கு எவ்வளோ பிரச்சனை போய்கொண்டு இருக்கிறது. கடந்த 2 செய்திகளை கர்த்தருக்கு சித்தம் இருக்கும் என்றால் நான் யூடியூப் சேனலில் போடுறேன், அதை தொடர்ந்து கேளுங்கள். இந்த இன்றைக்குரிய செய்தியும் கேட்டு பாருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய வேதத்தை குறித்ததான எண்ணம், சத்திய வேதத்தை குறித்ததான எண்ணம் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் மத்தியில் என்ன செய்யப்பட வேண்டுங்க? மாற்றப்பட வேண்டும். இன்றைக்கு இதில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை இன்றைக்கு எவ்வண்ணமாக நான் கொண்டு இருக்கிறேன், எவ்வளமாக அவைகளை நான் பார்த்து கொண்டு இருக்கிறேன். படிக்கிறது என்ன சொல்றது? மேலிட்டு படிச்சுட்டு ஓடுறது இல்லை. இன்றைக்கு கேலண்டரை பார்த்துட்டு படிச்சுட்டு ஓடிடுறாங்க. அல்லது ஒரு அதிகாரம் பெரிய அதிகாரமாக இருக்குது, நான் 50 வசனம் இருக்கு, ஒரு நாளைக்கு 10 வசனம், 5 நாளைக்கு 50 வசனம் முடிஞ்சது, அப்படி என்ற விதத்தில் இன்றைக்கு வேதத்தை பார்க்கிறோம். இல்லை, நம்முடைய சத்திய வேதம் ஒரு வசனத்தை நீங்கள் இந்த சத்திய வேதத்தில் படித்து அந்த ஒரு வசனத்தை அதனுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வீர்கள் என்றால் நிச்சயமாக அது போதும். அது நம்மை பரலோகம் நம்மை கொண்டு போகும். இன்றைக்கு அண்டர்ஸ்டாண்டிங், புரிதல் என்ன செய்கிறது இல்லை, இன்றைக்கு நமக்குள்ளே இல்லாததுனால தான் இன்றைக்கு எல்லாம் படிக்கணும், எல்லாம் வசனம் பைபிளை ஒரு வருஷத்தில் எப்படி இந்த வேதத்தை படிப்பது அப்படின்ற அந்த கால அட்டவணையெல்லாம் போட்டு நமக்கு ஷெட்யூல் போட்டு கொடுக்குறாங்க. ஒருவேளை 50 வருஷத்தில் 50 தடவை இந்த வேதத்தை படித்தவர்கள் உண்டு. எத்தனையோ தடவை இந்த வேதத்தை படித்து கரைத்து குடித்தவர்கள் உண்டு. மனப்பாடமாக இன்றைக்கு சிறு பிள்ளைகள் வேதத்தை குறித்து பேசுகிறார்கள், சொல்லுகிறார்கள். இந்த அதிகாரத்தை சொல்லுன்னா பசங்க சொல்றாங்க, நல்லது, அது தவறு நான் சொல்லலை. அது எப்படி ஆகிடக்கூடாது? பரிசுத்த வேதாகமமாக நான் பார்க்கிறபடினாலே அதனுடைய அம்சங்கள், அதனுடைய விட்டமின், அதனுடைய சாரங்கள் என்ன செய்கிறதில்லை, சத்துக்கள் எனக்குள்ளே போகாமல் இருக்கிறது என்று பார்க்கிறோம். இதை நான் சத்திய வேதம் என்று நான் கண்டுகொள்வேன் என்றால் இதில் இருக்கிற சத்தியம் என்ன செய்யும் என்றால் என்னை சகல சத்தியத்திற்கு நடத்துறது மாத்திரமல்ல, வேதம் சொல்லுகிறது சத்தியத்தை அறிவீர்கள். ஹல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு எனக்கு விடுதலை வேண்டும். எதிலிருந்துங்க விடுதலை? எதிலிருந்து நமக்கு விடுதலை? இந்த பொல்லாத பிரபஞ்சத்திலிருந்து நம்மை விடுதலை பண்ணக்கூடியது இந்த சத்திய வேதம் மாத்திரமே. ஐயோ பிரதர் ஏதோ வித்தியாசமாக சொல்கிறார், அப்படி யோசிக்காதுங்க. இந்த பரிசுத்த வேதாகமம் என்று ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக தான் மாற்றப்பட்டது. அதற்கு முன்பாக சத்திய வேதம் என்று தான் நம்முடைய வேதம் அழைக்கப்பட்டது என்று பார்க்கிறோம். மற்ற மதங்களைப் போல நமக்கும் ஒரு புத்தகம் பரிசுத்த வேதாகமும் இருக்கணும்னு சொல்லி என்ன செஞ்சிட்டாங்க, இதை கொண்டு வந்தார்கள். ஆனால் மல்கியாவிலே வாசிக்கிறது போல சத்திய வேதம் அவர்கள் வாயில் இருந்தது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த வேதமானது நம்முடைய கரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கிற இந்த புத்தகமானது பரிசுத்த ஆவியானவரால் கொடுக்கப்பட்டது. இதன் மேன்மைகளை குறித்து எத்தனையோ எவ்வளவு வேணா நாம் பேசிக்கொண்டிருக்கலாம். இப்படியாக ஒரு வேதத்தை கரத்தில் நம்ம என்ன செய்யும், எந்த புத்தகத்தில் நம்மால் பார்க்க முடியாது. 40 பேரை கொண்டு எழுதப்பட்டது நம்முடைய சத்திய வேதம்.
40 பேர் மாத்திரம் இல்லைங்க, 40 பேரும் வெவ்வேறு காலகட்டங்களிலே எழுதினார்கள் என்று பார்க்க ஏறக்குறைய 2500 ஆண்டுகள் காலகட்ட அந்த நாட்களுக்குள்ளாக எழுதப்பட்டது என்று பார்க்கிறோம். ஒரே நாளில் ஒரே காலங்களில் வாழ்ந்தவர்கள் எழுதினார்கள் என்று சொன்னால் கூட பரவாயில்லை. ஆனால் வெவ்வேறு காலங்களிலே வெவ்வேறு கிபிக்கு முன்பாக சில பேர், கிபிக்கு பின்பாக சில பேர் எழுதி என்ன செய்திருக்கிறார்கள், எழுதி கொடுத்திருக்கிறார்கள். ஆனால் பார்த்தா நம்முடைய சத்திய வேதம் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடாக மாற்றப்பட்டு இன்றைக்கு நம்முடைய கருத்தில் கொடுக்கப்பட்டதற்கும் ஒரு காரணம் உண்டு, ஒரு நோக்கம் உண்டு. கிறிஸ்துவுக்கு முன் கிறிஸ்துவுக்கு பின் பிரிக்கப்பட்டது என்று சொல்லப்படுகிறது. ஆனால் அதற்கும் ஒரு நோக்கம் உண்டு. ஆண்டவரை பொறுத்தவரை இந்த வேதம் பழைய ஏற்பாடு என்று சொல்லப்படுகிற நாட்கள் முடிந்து போய் விட்டது என்று ஆண்டவர் நமக்கு சொல்லுகிறார். ஒரு புதிய அத்தியாயம் துவங்கப்பட்டது என்றும் ஆண்டவர் இதன் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துகிறார். ஆனால் இன்றைக்கு திருச்சபை என்ன செய்கிறது என்றால் பழைய ஏற்பாட்டை பிடிச்சுக்கிட்டு என்ன செய்து ஓடிக்கொண்டிருக்கிறது. கடந்த வாரத்தில் நாம் பார்த்தது போலதான் ஆசீர்வாதம், வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் என்று சொல்லி இன்றைக்கு திருச்சபையிலே அவைகள் தலைவிரித்து ஆடிக்கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இவைகளை நன்கு நான் கவனித்து பார்ப்போம் என்றால் பழைய ஏற்பாட்டுக்குரிய பிரசங்கம் வேற, பழைய ஏற்பாட்டில் இருந்த சபையினுடைய பிரசங்கம் வேற, புதிய ஏற்பாட்டில் இருக்கக்கூடிய திருச்சபையின் பிரசங்கம் வேற. அதை நாம் புரிந்து கொள்ளணும். இன்றைக்கு சபை என்ன செய்கிறதுங்க, வெவ்வேறாக இருக்கிறது. 3 காலங்களிலே சபை வெளிப்பட்டு கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். 3 காலத்தில் சபை வெளிப்பட்டது. முதல் சபை எங்கே தெரியுங்களா? இஸ்ரவேல். மோசேயினால் நடத்தப்பட்ட ஜனம். இஸ்ரவேல் ஜனம் என்ன செய்தது? கிறிஸ்து வருகிற வரைக்குமாக இருந்த ஜனத்தின் இஸ்ரவேல் ஜனத்திற்கு அவர்கள் என்ன செய்யப்பட்டார்கள், என்னென்று அழைக்கப்பட்டார்கள், சபை என்று அழைக்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அந்த சபையினுடைய உபதேசம் வேற, அந்த சபையினுடைய பிரசங்கம் வேற, அந்த சபையினுடைய நோக்கம் வேற. அந்த சபையின் நோக்கம் என்னங்க? இஸ்ரவேல் ஜனத்தினுடைய இஸ்ரவேல் சபையின் நோக்கம் என்ன? மேசியாவுக்காக காத்து கொண்டிருக்க வேண்டும். மேசியாவின் வருகைக்காக அவர்கள் காத்து கொண்டிருக்க வேண்டும். ஆகவே மேசியாவுக்காக அந்த ஜனம் காத்து கொண்டிருந்தபடியினாலே அதற்குரிய வாக்கு தத்தங்கள், அதற்குரிய தீர்க்க தரிசனங்களை அந்த சபை பெற்றது என்று பார்க்கிறோம். இந்த நாட்கள் எந்த நாட்களுங்க? இப்போ இருக்கிற நாட்கள் திருச்சபை என்று சொல்லப்படுகிற புதிய ஏற்பாட்டிலே துவங்கப்பட்ட சபை என்று பார்க்கிறோம். இந்த சபையினுடைய நோக்கம் என்ன? இந்த சபையினுடைய எதிர்பார்ப்பு என்ன? இந்த சபையினுடைய பிரசங்கம் என்ன? இந்த சபையினுடைய வார்த்தைகள் எந்த சத்தியத்தை அடிப்படையாக கொண்டு இந்த சபை நகர்த்தப்பட வேண்டும்? 2000 ஆண்டுகளாக இந்த சபை இந்த உலகத்தில் இயங்கிக் கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். திருச்சபையை அழிக்கும்படியாக எத்தனையோ பேர் எழும்பினார்கள். ஆனால் ஒருவராலும் என்ன செய்ய முடியும்? திருச்சபையை என்ன செய்ய முடியலங்க, அழிக்கும்படியாக முடியல. காரணம் என்ன? தேவனால் சம்பாதிக்கப்பட்ட சபை திருச்சபை. தேவனுடைய இரத்தத்தினால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் சம்பாதிக்கப்பட்ட இந்த திருச்சபையை ஒரு மனுஷனால் ஒன்றும் செய்ய முடியல. 2000 ஆண்டுகளாக வீரநடை வெற்றி நடை போட்டு கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். இன்னொரு காலத்தில் ஒரு சபை உருவாக்கப்படும், வரும். அது எந்த சபை தெரியுங்களா? அதே இஸ்ரவேல் ஜனந்தான் திரும்பவும் சபையாக மாற்றப்படும். எப்போ தெரியுங்களா? இந்த திருச்சபை எடுத்துக்கொள்ளப்பட்ட பிறகு 7 ஆண்டுகள் உபத்திரவ நாட்கள் என்று, உபத்திரவ காலம் என்று சொல்லப்படுகிறதே, அந்த 7 ஆண்டுகள் இஸ்ரவேல் சபை என்று அழைக்கப்படும். ஆகவே இயேசு கிறிஸ்து 3 வருஷம் ஊழியம் செய்யும் பொழுது, இயேசு கிறிஸ்து 3.5 வருஷம் ஊழியம் செய்யும் பொழுது இந்த 3 சபைக்கும் ஆண்டவர் வார்த்தைகளை பேசினார். ஆகவேதான் இன்றைக்கு நமக்கு குழப்பம் வந்துருச்சு. ஆகவேதான் இன்றைக்கு திருச்சபையில் குழப்பம். எதை பேசுறது, எதை விடுறது? நீ அங்கே போவ என்றால் நீ உனக்கு அங்கிகளை எடுத்துக்கொள்ளக்கூடாது, உனக்கு வழி செலவுக்கு நீ காசு எடுத்துட்டு போகாது என்று சொல்லி ஆண்டவரிடத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லுவார். இப்போல்லாம் நம்ம ட்ரெஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போனோம். ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு நான் 5 நாள் ஊழியம் பண்ணேன்னா நாரி போயிடும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்ல வருகிறார்? எந்த சபைக்கு அதை சொல்லுகிறார்?
இப்படிலாம் நம்ம பார்க்கறது இல்லை. நம்ம பார்க்கறதெல்லாம் ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பாரா, ஆண்டவர் என்னை வழிநடத்துவாரா, ஆண்டவர் எனக்கு இதிலிருந்து விடுதலை தருவாரா, அதிலிருந்து விடுதலை தருவாரா, அதை தரமாட்டார் என்று சொல்ல வரல. நாம் பார்க்க வேண்டியவைகளை, நாம் அறிந்து கொள்ள வேண்டிய சத்தியங்களை நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டும். மற்ற விஷயங்கள்லாம் தன்னாலே நடக்கும். ஆகவேதான் நம் மத்தியில் வாசிக்கிறோம், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும். இன்றைக்கு கூட கொடுக்கப்படுகிறவைகளை நாம் இன்றைக்கு திருச்சபை மையமாக கொண்டிருக்கிறது. எதுங்க? ஆசீர்வாதம். ஆசீர்வாதம் ஆசீர்வாதம். யார் ஆசீர்வதிக்கிறார்? எந்த ஊழியக்கார் கை வச்சா சுகமாயிடுது, எந்த ஊழியக்கார் ஜெபம் பண்ணா நல்லா ஆயிடுது என்று சொல்லி இன்றைக்கு திருச்சபை மக்கள் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கிற திருச்சபை சத்தியத்தின் பின்னாக ஓட வேண்டும், சத்தியத்தை அறிந்து கொள்ளும்படியாக ஓட வேண்டும். 3 வருஷம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தமது வார்த்தைகளை, வாய்களை திறந்து ஆண்டவர் பேசின எத்தனையோ வார்த்தைகள், எத்தனை வார்த்தைகள் நாம் பார்க்கிறோம். 4 சுவிசேஷங்களும் வீட்டில் சென்று படிச்சு பாருங்க. இந்த ஒரு கண்ணோட்டத்தில், இந்த ஒரு தெளிவோடு கூட படித்து பாருங்க. 3 சபைகளுக்கு ஆண்டவர் அங்கே என்ன செய்கிறார்? வார்த்தைகளை சொல்லிக் கொண்டிருக்கிறார். ஆகவேதான் சொல்றார், மேல் வீட்டில் இருக்கிறவன் கீழே இறங்கி வராதென்றார், வயலில் இருக்கிறவன் எதாகலும் எடுப்பதற்கு வீட்டுக்கு போகாதென்றார். அங்கே கர்ப்பிணிகளுக்கு பிள்ளை பெறுகிற அந்த நாட்கள் வருகிற அந்த அவர்களுக்கு ஐயோ என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பால் என்கிற குழந்தைகளுக்கு ஐயோ என்று சொல்லுகிறார். இன்னும் எத்தனையோ விஷயங்கள் ஆண்டவர் சொல்லும் பொழுது அது எப்பொழுது எந்த சபைக்கு ஆண்டவர் அந்த வார்த்தையை சொன்னார் என்பதை நாம் புரிந்து கொள்ளலை. ஆனால் இன்னைக்கு எந்த சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு? என்னங்க, ஏஜி சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, அப்போஸ்தல சபைக்கு சொல்றாரு, லுத்ரனுக்கு சொல்றாரு, பெண்டகாஸ்டலுக்கு சொல்றாரு, சிபிஎம்முக்கு சொல்றாரு. இன்னும் எத்தனை சபைகள் இருக்கிறது? எத்தனையோ சபைகள் பெயரை நாம் கொண்டு டினாமினேஷனை வைத்து இருக்கிறோம். 2500க்கு மேலாக இருக்கிறது ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட டினாமினேஷன் உண்டு. ஆனால் ஆண்டவருடைய பார்வையில, கிறிஸ்துவின் பார்வையில ஒரே சபை எதுங்க? புதிய ஏற்பாட்டு சபை, அவ்வளவுதான். வேதம் சொல்லுகிறது, சர்வ சங்கமாகிய திருச்சபையில நீங்களும் நானும் அங்கமுள்ளவர்களாக இருக்கணும். ஒரு பேர் வேணா வேண்டும். எந்த இடம் சொல்லுவதற்கு, ஒரு அந்த எந்த சர்ச்சு பேருன்னு சொல்றதுக்கு, ஜீசஸ் அலைவ் மினிஸ்ட்ரி, இயேசு இன்றும் ஜீவிக்கிறார் என்ற சபை என்று சொல்லி நமக்கு பேர் தேவை. ஆனால் இன்றைக்கு அதை நான் என்ன செய்கிற? உபதேசமாக மாற்றி இன்றைக்கு அது பெரிய மரமாக இன்றைக்கு வளர்ந்து கொண்டிருக்கிற ரோமன் கத்தோலிக்க போல, சிஎஸ்ஐகளை போல, பெண்டகாஸ்டை போல இன்னும் எத்தனையோ டினாமினேஷன் இருக்கிறது. இன்றைக்கு சபைகள் என்ன செய்கிறது என்றால் இவ்வண்ணமாக மாற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவால் சொல்லப்பட்ட உபதேசங்களை இன்றைக்கு நீங்களும் நானும் என்ன செய்கிறோங்க? வெவ்வேறு விதங்களிலே அவைகளை இன்றைக்கு திருச்சபைகளை காட்டிக்கொண்டு, எல்லா சபையிலும் சொல்லப்பட்ட வார்த்தை எனக்கு தான், பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டது யாரு? எனக்குத்தான் என்று சொல்லி மார்த்தட்டி கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஏனென்றால் நான் ஆபிரகாமின் சந்ததி. எவன் ஒருவன் இன்றைக்கு தன்னை ஆபிரகாமின் சந்ததி என்று சொல்லுகிறானோ அவன் கிறிஸ்துவின் சந்ததி அல்ல. ஆபிரகாமுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதங்கள் எனக்குரியது என்று சொல்லி எவன் ஒருவன் ஜெபம் பண்ணுகிறானோ அவன் கிறிஸ்துவால் வருகிற ஆசீர்வாதத்தை இழந்தவன். ஆபிரகாம் உங்களுக்காக எனக்காக சிலுவையில் அறையப்பட்டது. இதெல்லாம் சொன்னோன்னா ஒத்துக்கொள்ள மாட்டாங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. காரணம் என்ன? ஆசீர்வாதம் இல்லைன்னா மனுஷன் அவ்வளவுதான். நல்லா இருக்கு, நான் நல்லா இருக்கணும், வீடு வாசலை வச்சிருக்கணும், பிள்ளைகள் நல்லா இருக்கணும், அது நல்லது, அந்த நல்ல செயல், அது தவறு நான் சொல்லலை. கடவுளை தவறா பயன்படுத்தாதீங்க. கிறிஸ்து வருகிற வரைக்குமாக அங்கே வாக்குத்தத்தங்கள் தேவை. அந்த ஜனத்தை ஆண்டவர் அங்க என்ன செய்ய ஆலோசித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அந்த ஜனத்தை ஆண்டவர் பாதுகாக்கணும். எது வரைக்குங்க? கிறிஸ்து மாம்சத்தில் வெளிப்படுகிற வரைக்குமாக. ஏன் ஆண்டவர் அப்படி செய்யணும் அந்த ஜனத்தை? ஏன் ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொள்ளணும்? ஏன் ஒரு சந்ததி ஆண்டவர் தெரிந்து கொண்டார்? உலகத்தில் எத்தனையோ சந்ததிகள் இருக்கிறது. அப்படியே ஆண்டவர் ஆபிரகாமை மாத்திரம் ஆண்டவர் தெரிந்து கொண்டார்.
அதற்கெல்லாம் ஒரு முகாந்திரம் உண்டு. கிறிஸ்து மாம்சத்தில் பிறக்கிற வரைக்குமாக அந்த ஜனத்திற்கு வாக்குத்தத்தம் தேவை, தீர்க்க தரிசனம் தேவை. ஆனால் இன்றைக்கு இருக்கிற திருச்சபையின் காலத்தில் இருக்கிற நீங்கள் நானும் தீர்க்க தரிசனத்தை பிடிச்சிட்டு ஓடிட்டு இருக்கிறோம். அவர் நாளைக்கு எனக்கு என்னன்னு சொல்லுவார், அவர் வாயிலிருந்து நாளைக்கு நல்ல வார்த்தை வராதா? அது குடுகுடுப்புக்காரன் காலையில் வந்து பார்த்தீங்கன்னா மாடு கொண்டு வந்து வாசலில் நின்று கேட்பான், அதை கேளுங்க. கிறிஸ்து வருகிற வரைக்கும் தான் நான் வாக்கு தத்தங்கள், கிறிஸ்து வருகிற வரைக்கும் தான் தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற்றப்பட வந்தது என்று பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு திருச்சபையிலேயே அவைகளை நாம் என்ன செய்கிறோம், போட்டு அந்த ஃப்ரைட் ரைஸ் கிண்டுற மாதிரி தான் போட்டு கிண்டிட்டு இருக்கிறோம். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தைகளை 3 காலங்களுக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வார்த்தைகளை பேசி போனார். இதுதான் நாம் பார்த்து கொண்டு கடந்த 2 வாரமாக பார்த்தவர்களுக்கு இன்றைக்கு சொல்லுகிற வார்த்தைகள் புரியும். புதுதான் வந்தீங்கன்னா என்ன சொல்றார் இவர் அப்படின்னு யோசிப்பீங்க. எந்த விதத்திலும் தவறான ஒரு எண்ணத்திற்குள்ளே போயிடாதீங்க. எந்த நேரத்தில் தவறான ஒரு எண்ணத்திற்குள்ளே போயிடாதீங்க. நாம் பிரதர் சொல்கிறாரு, இல்லை இந்த பாஸ்டர் சொல்கிறாரு ஆமான்னு ஓடிடாதீங்க. ஆமாம் அப்படிதான் ஓடாதீங்க. நீங்கள் வேதத்தை வாசிங்க, வேதத்தை படிங்க, ஆராய்ந்து பாருங்கள். நம்ம பெரிய பிரச்சனை என்ன தெரியுங்களா? ஆமாம் சாமின்னு சொல்லியே நம்ம வாழ்ந்துட்டோம், நம்மளை அப்படியே வளர்த்துட்டாங்க. எங்கள் ஐயா சொன்னால் கரெக்டாக இருக்கும், எங்கள் அம்மா சொன்னால் கரெக்டாக இருக்கும், எங்கள் பாஸ்டர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். அப்படியே நம்ம வளர்ந்தவர்கள், எங்கள் ஐயர் சொன்னால் கரெக்டாக இருக்கும். இப்படியே நம்மை வளர்த்து விட்டார்கள். வேறு விதத்தில் நாம் யோசிக்கலாம், தனித்துவமாக தனிப்பட்ட விதத்தில் நான் யோசிச்சு போகலான்னா விடமாட்டாங்க. அதை எப்படி நீ போகலாம், அதை எப்படி நீ செய்யலாம், அதை எப்படி நீ இவரை விட்டுட்டு நீ பண்ணலாம், கூட வீட்டில் இருக்கிறவங்களே நம்ம எதிர்ப்பாங்க. ஏன்னா அப்படியாக நம்ம என்ன செய்து விட்டார்கள், மதத்திற்குள்ளே நம்மை மாற்றி வைத்து விட்டிருக்கிறார்கள். ஒரு கிணத்துக்குள்ள இருக்கிற தவளை மாதிரி தான் இன்றைக்கு நீங்களும் நானும் ஓடி இருக்கேன். ஆமாம் எல்லாம் ஒன்று தான், சுற்றி பார்க்குறேன், எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு. கிணத்தை விட்டு வெளியில வாங்க. மதம் என்று சொல்லப்படுகிற கிணத்தை விட்டு வெளியே வாங்க. நான் கிறிஸ்தவுக்குள்ளே இருந்து கிறிஸ்தவனாக இருக்கிறேன் என்று சொல்லி நீங்கள் என்ன செய்து விடக்கூடாது, கிறிஸ்தவ மதத்திற்குள்ளே நீங்களும் நானும் மாற்றி விடக்கூடாது. நான் ரட்சிக்கப்பட்டு விட்டேன் என்று சொல்வீர்கள் என்றால் நீங்க அந்த சிறையிலிருந்து இந்த சிறைக்கு வந்ததாக தான் அர்த்தம். எது புழல் ஜெயிலிருந்து தீகார் ஜெயிலுக்கு மாத்திரம் வர, அல்லது தீகார் ஜெயிலிருந்து புழல் ஜெயிலுக்கு வர மாதிரி தான் அர்த்தம். ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்துக்கு தாவரும். ஆகவேதான் இன்றைக்கு மத மாற்றம் என்று தடை வரும் பொழுதெல்லாம் நமக்கு கோபம் வருது. ஏன்னா கிறிஸ்தவ மதமாக இன்றைக்கு நீங்களே நானும் பார்த்து கொண்டிருக்கிறோம். அதற்கு ஒரு பெரிய ஒரு போராட்டம், ஒரு பேரணி போகிறது. மத மாற்ற தடை சட்டத்தை நீக்க வேண்டும் என்று எல்லாரும் சேர்ந்து ஜெபம் பண்றீங்களே. கிறிஸ்தவ மதம் அல்ல என்பதை எப்பொழுது நீங்களும் நானும் புரிந்து கொள்ள போகிறோம். ஏதோ பிரதர் பயங்கரமா புரட்சியா பேசுறது போல பேசுறாருன்னு நினைக்காதீங்க. அத்தனை ஆதங்கங்கள் உள்ள இருக்கிறது. உள்ளன எனக்குள்ள இந்த வேதத்துக்குள்ள இருக்கிறது. அத்தனை காரியங்கள் இந்த சத்திய வேதம் அடக்கி வைத்திருக்கிறது. இன்றைக்கு இந்த சத்திய வேதத்தை பரிசுத்த வேதமாக மாற்றி மதத்தின் கரத்தில் இதை கொடுத்து வைத்திருக்கிறார்கள். வேற எந்த வேதத்திலையும் எந்த கிரந்தத்திலையும் 3 காலத்துக்குரிய வார்த்தைகளை நம்ம வேற எந்த வேதத்திலையும் மாற்ற முடியாது. நம்முடைய கரத்தில் இருக்கிற இந்த சத்திய வேதத்தில் தான் மாற்ற முடியும். கரங்களை தட்டி நம் தேவனை மகிமைப்படுத்தலாமா? ஹல்லேலூயா. பேர்பட்ட ஒரு காரியத்தில் நம்முடைய கரத்தில் கொடுத்திருக்கிறாரு. அப்ப நீங்களும் நானும் எவ்வளவு ஜாக்கிரதையா இருக்கணும், எவ்வளவு ஜாக்கிரதை இல்லவர்கள். ஒரு மனுஷன் எழுதின கிரந்தங்களுக்கு வேதங்களுக்கு அத்தனையாக மனிதர்கள் உயிரை கொடுக்கிறாங்கன்னா, பரிசுத்த ஆவியானவரால் எழுதப்பட்ட இந்த சத்திய வேதம், இதற்காக நம் ஜீவனையும் கொடுப்பதற்கு தயங்கக்கூடாது. இதற்காக நம் ரத்தத்தை சிந்துவதற்கு நாம் தயங்கக்கூடாது. நமக்கு எங்கே ஒரு கால்வலி வந்தாலே சர்ச்சுக்கு வருது கஷ்டம். சின்ன தலைவலி பிரதர், அதனால தான் வர முடியல. சின்ன தலைவலி எங்கன்னு போய் சொல்றது?
அதான் வேதம் சொல், ரத்தம் சிந்தப்படத்தக்கதாக இன்னும் நீங்கள் போராடவில்லையே. காலாக்களோடு நடக்கும் பொழுதே இவ்வளவு பிரச்சனை, நமக்கு நடந்து போகும் பொழுதே இவ்வளவு பிரச்சனை, ஓடுகிற நாட்கள் வருகிறது. குதிரை வீரன் அந்த குதிரையில ஏறி ஓடுகிற அந்த அளவுக்கு வேகமாக ஓடக்கூடிய நாட்கள் வந்து கொண்டிருக்கிறதா? அப்பொழுது நீங்கள் நானும் என்ன செய்வோம்? அப்ப வேதத்தை தேடி பார்த்தாலும் கிடைக்காது, இன்னைக்கும் கிடைக்கல. டிவியை திறந்து பாருங்க, யூடியூபை திறந்து பாருங்க, எங்கெங்க சத்தியத்தை பேசுறாங்க. நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய், நீ ஆசீர்வாதமாக இருப்பாய். இதை தாண்டி நம்முடைய திருச்சபையில் நம்முடைய சபைகளில் செய்திகள் கேட்கப்படுகிறதா? இல்லை. இங்கே கொஞ்சம் அங்கே கொஞ்சம் நம்ம பார்க்க முடியும். ஒரு சில சதவீதம் தான் இன்றைக்கு தேவனுடைய வார்த்தைகளை சத்தியங்களாக போதித்து கொண்டிருக்கிற திருச்சபைகளை நாம் பார்க்கிறோம். அப்போ வாக்கு தத்தங்கள், தீர்க்க தரிசனங்கள் எல்லாம், ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிறிஸ்து வருகிற வரைக்குமாக இஸ்ரவேல் ஜனத்திற்கு கொடுக்கப்பட்டது. நீ இதை செய்வாய் என்றால் உனக்கு இதுக்கு கொடுக்கப்படும், நீ இதை செய்வாய். உபாகமத்தில் வாசிக்கிறோமே, நீ இதெல்லாம் பண்ணா உனக்கு இந்த ஆசீர்வாதம் வரும், இதெல்லாம் பண்ணலன்னா இந்த ஒரு சாபம் வரும். அல்லது 10 கட்டளை இன்றைக்கு திருச்சபையில் மாட்டிக்கொண்டு இதை பின்பற்றும்படியாக நீங்களும் நானும் போகிறோம். ஐயோ பிரதர், 10 கட்டளையை பின்பற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு அப்படி நீங்க யோசிக்காதீங்க. 10 கட்டளை என்னங்க, என்ன கட்டளைங்க அதெல்லாம்? பொய் சொல்லாதிருப்பாயாக, களவு செய்யாதிருப்பாயாக, பொய் சாட்சி சொல்லுகிறது, பொய் சொல்லாதிருப்பாயாக, இச்சியாதிருப்பாயாக, ஒரே கடவுளை என்ன செய்யணும், ஏக தேவனை நீ வணங்க வேண்டும், உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக. இந்த வார்த்தைகள்லாம் வாசிக்கும் பொழுது இதுக்குன்னு பரலோகத்திலிருந்து கடவுள் இறங்கி வந்து பொய் சொல்லக்கூடாது, திருடக்கூடாது, கொலை பண்ணக்கூடாது, மற்றவங்க பொருளை இச்சிக்கக்கூடாது. ஸ்கூலுக்கு போங்க, அங்கேயே பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஆனால் என்ன தெரியுங்களா, கிறிஸ்தவம் அதை மாட்டிக்கொண்டு டெய்லி டிக் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆஹா, இன்னைக்கு எங்கள் அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சுட்டேன், எங்கள் அம்மா அப்பாவை நான் கனம் பண்ணிட்டேன். தாய் தகப்பனை கனம் பண்ணும்படியாக ஆண்டவர் சொன்னதற்கு காரணத்தை நம்ம விட்டுட்டோம். ஆனால் வீட்டுக்கு அம்மா அப்பாவுக்கு ஃபோன் பண்ணி எப்படி இருக்கீங்க, மாதம் 10,000 அனுப்புகிறேன், போதுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வேணுமா? அப்பா நான் என்ன செஞ்சுட்டேன், இன்னைக்கு அந்த கட்டளையை பின்பற்றி விட்டேன், இன்னைக்கு ஆண்டவர் வந்தால் கூட நான் பரலோகம் போயிடுவேன். எத்தனை பொய்யான மனிதர்கள் நீங்களும் நான். ஐயா, இந்த கட்டளைகளை அறியாமலே தெரியாமலே எத்தனையோ பேர் தன் தாய் தகப்பனை கூட வைத்துக் கொண்டு அவர்கள் பார்த்து கொண்டு இருக்கிறார்கள். எத்தனை பேர் பொய் சொல்லாம இருக்கிறாங்க, விபச்சாரம் பண்ணாம இருக்கிறாங்க. இத்தனை விஷயங்களை இன்றைக்கு நீங்கள் நானும் செய்து கொண்டு நான் பரலோகம் போய் விடுவேன் என்று சொல்லுகிறோம். ஆனால் இது தெரியாமலே எத்தனை பேர் என்ன அந்த காரியங்களை, அந்த கட்டளைகளை பின்பற்றி கொண்டிருக்கிறார்களே, அப்போ அவர்கள் பரலோகம் போய் விடுவார்களா? அப்போ நீங்களும் நானும் சொல்லுகிறது என்னவென்றால், என்ன எண்ணத்தில் இருக்குன்னா, என்னுடைய கிரியைகள் நான் இருக்கிற பிரகாரம் என்ன செய்கிறோம், நான் பரலோகம் போய் விடுவேன் என்று நினைக்கிறோம். ஒருவேளை எனக்கு தெரியாமல் ஒரு சின்ன பொய் சொல்லிட்டேன், அந்த பொய் சொன்னது நிமித்தமாக அன்னைக்கு ஃபுல்லாக மனசு நினைஞ்சு அடிச்சுக்கிட்டே இருக்கும். ஐயோ பொய் சொல்லிட்டேனே, ஒருவேளை ஆண்டவர் இப்போ வந்தாருன்னா கைவிடப்பட்டு விடுவேனே. இதுதான் இந்த எண்ணம் தானே நமக்கு ஓடுது. திருவிருந்து எடுக்கும் பொழுதெல்லாம் நமக்கு என்ன செய்கிறோம், நான் பரிசுத்தமாக இருக்கிறேனா, நான் இது செய்யாமல் இருக்கிறேனா, ஒழுங்காக இருக்கிறேனா அப்படின்னு பார்த்துட்டு வந்து திருவிருந்து எடுக்கிறோம். ஒருவேளை நான் தவறான ஒரு எண்ணத்தில் நான் திருவிருந்து எடுத்து விடுவேன் என்றால் என் மனம் பதைத்து கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, இன்றைக்கு நீங்களும் நானும் நம்முடைய கிரியையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு சபை, இஸ்ரவேல் சபை என்ன எப்படிப்பட்டதாக இருந்தது என்றால், தங்கள் கிரியைகள் நிமித்தமாக ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டிருந்தார்கள். ஆகவே அந்த வாலிபனை குறித்து வாசிக்கும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த கட்டளைகளை, இந்த பிரமாணங்களை, இந்த எல்லாவற்றையும் பின்பற்றி நீ பெற்றிருந்த ஆஸ்திகளை விற்றுவிட்டு தரித்திரனுக்கு கொடுத்து விட்டு அதன் பின்பு என்னை பின்பற்றி வா என்று சொல்லும் பொழுது அந்த வாலிபன் என்ன செய்து கஷ்டப்பட்டவனாக
ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு நொந்து போய் போனான். காரணம் என்ன? தன்னுடைய அவன் பின்பற்றி என்ன செய்த எல்லா ஆஸ்திகளையும் சேர்த்து வைத்துக் கொண்டிருந்தான். கடவுளுடைய வார்த்தை நடக்கும் நடக்காது நான் சொல்லல. கட்டளைகளை பின்பற்றுகிறது நிமித்தமாக, பிரமாணங்களை பின்பற்றுகிறது நிமித்தமாக அந்த வாலிபன் பெற்றிருந்த அந்த ஐஸ்வர்யம், அந்த அவனுக்கு இருந்த சொத்துக்களை விற்றுவிடுன்னு சொன்ன உடனே அவனுக்கு மனசில்லை. காரணம் என்ன? எதற்காக ஆண்டவர் சொன்னார் என்பதை விட்டுவிட்டான். ஆண்டவருடைய ஆசீர்வாதம் மாத்திரம் எனக்கு தேவை. இன்றைக்கு திருச்சபை அப்படிதான் போயிட்டு இருக்குது. இன்றைக்கு இருக்கிற திருச்சபை அந்த விதத்தில் தான் போய்கொண்டிருக்கிறது. இன்றைக்கு இருக்கிற திருச்சபையில எப்படிப்பட்ட பிரசங்கங்கள் பண்ண வேண்டும், இன்றைக்கு இருக்கிற திருச்சபையில எப்படிப்பட்ட வார்த்தைகளை சொல்ல வேண்டும், அதை குறித்து நமக்கு என்ன செய்கிறது இல்லைங்க, தெளிவே கிடையாது. கேட்டாது சுவிசேஷம் என்று சொல்லிவிடுகிறார்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் கவனித்துக் கொண்டிருக்கிற இந்த வார்த்தைகள் சுவிசேஷமே. சபைகளிலே சுவிசேஷங்கள் சொல்லப்பட வேண்டும். ஆனால் இன்றைக்கு தலைகீழாக இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறது திருச்சபையினுடைய ஓட்டம் என்று பார்க்கிறோம். 2000 ஆண்டுகளாக மனிதன் இதை என்ன செய்து விட்டான்? பாழடைத்து விட்டான் என்று பார்க்கிறோம். அவனால் என்னெல்லாம் செய்ய முடியும் எல்லாத்தையும் செஞ்சு கைமீறி இன்றைக்கு போய்விட்டது. ஒருவன் மதத்தை விட்டு வெளியே வந்து நின்று கிறிஸ்துவை பின்பற்றுவது என்பது கடினமாக மாறிவிட்டது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு திருச்சபைகளிலே மதத்தை விட்டு வெளியே வந்து கிறிஸ்துவை பின்பற்றுகிற சீஷர்கள் இல்லாமல் போய்விட்டார்கள். மதத்துக்குரியவர்களாக தான் இன்றைக்கு நீங்களும் நானும் மாறிக்கொண்டிருக்கிறோமே அன்றி கிறிஸ்துவின் சீஷனாக யாரும் மாறல. இன்றைக்கு இருக்கிற திருச்சபையின் காலத்திலே எந்த நோக்கத்தோடு கூட பிரசங்கம் பண்ண வேண்டும், எந்த நோக்கத்தோடு கூட தேவனுடைய வார்த்தைகளை சொல்ல வேண்டும், எந்த நோக்கத்தோடு கூட சுவிசேஷம் சொல்லப்பட வேண்டும் என்றால் ஒவ்வொருவனையும் கிறிஸ்துவின் சீஷனாக மாற்றக்கூடிய உபதேசங்களை பிரசங்கிக்கிறவனாகவும் கேட்கிறவனாகவும் இருக்க வேண்டும். அந்த பிரசங்கத்தை நீங்களும் நானும் பார்க்க முடிகிறதா? இல்லையே. ஆண்டவர் ஏத்துக்கிட்டியா போதும், இயேசு தெரியுமா போதும், எனக்காக அவர் வந்தார், எனக்காக மரித்தார், எனக்காக உயிர்த்தார், அது போதும் அப்படின்னு நினைக்கிறோம். இல்ல, தேவன் ஒருவர் இருக்கிறார் என்று பிசாசுகளும் என்ன செய்கிறது? நம்பி அவைகள் நடுங்குகின்றன என்று சொல்கிறார். பிசாசு கூட கடவுள் இருக்கிறார் நடுங்குதான். அப்போ உங்களுக்கு எனக்கும் அந்த பிசாசுக்கு என்ன வித்தியாசம்? கடவுள் இருக்கிறார் என்று சொல்லி நம்புகிறது அது நம்பிக்கை அல்ல, அது பிசாசு கூட அந்த நம்பிக்கை இருக்கு. நீங்களும் நானும் எப்படிப்பட்ட சுவிசேஷத்தை கேட்க வேண்டும், எப்படிப்பட்ட பிரசங்கங்களை கேட்டுக்கொண்டு இருக்க வேண்டும். டிவியை திறந்து பாருங்க, பழைய ஏற்பாட்டு திருச்சபை இஸ்ரவேல் சபையினுடைய பிரசங்கங்களை மாத்திரம்தான் இன்னைக்கு 98% கேட்டுக்கொண்டு இருக்கிறது. இந்த காலத்தில் இருக்கிற திருச்சபை பிரிச்சு பேசுறீங்களா பிரதர்? பிரிச்சு பேசுறேன், நான் பிரிச்சு தான் பேசுறேன். அந்த சபை வேற, இந்த சபை வேற. 1ஆம் கிளாஸ் படிக்கிற பசங்களுக்கு 10ஆம் கிளாஸ் பாடத்தை கொண்டு போய் கொடுக்க முடியாது, அல்லது 4வது படிக்கிற பசங்களுக்கு 5ஆம் கிளாஸில் இருக்க பாடத்தை சொல்லிக் கொடுக்க முடியாது. அதில் எப்படி மாற்றி பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுப்பாங்கன்னா, உங்களுக்கு எனக்கும் கோபம் வரும். இவ்வளோ சின்ன பிள்ளைக்கு எப்படி நீ அவ்வளோ பெரிய பாடத்தை சொல்லலாம், இவ்வளோ சின்ன பிள்ளைக்கு எப்படி நீ அவ்வளோ பெரிய விஷயங்களை சொல்லலாம்? கிறிஸ்துக்கு வருகிற வரைக்குமாக தான் நமக்கு வாக்குத்தத்தங்கள் தேவைப்பட்டது. நம்மை நடத்தும்படியாக, மனுக்குலத்தை விசேஷமாக இஸ்ரவேல் ஜனங்களை நடத்தும்படியாக வாக்குத்தத்தங்கள், தீர்க்க தரிசனங்களை சொல்லி என்ன செய்யப்பட்டது என்றால், அவர்களுக்கு வாக்குகள் கொடுக்கப்பட்டு அந்த நம்பிக்கையில் அவர்கள் நடந்தார்கள், வளர்ந்தார்கள், போனார்கள் என்று பார்க்கிறோம். அவர்கள் அப்படிதான் நம்பினார். ஆண்டவர் சொன்ன வார்த்தை அப்படியே நம்பி போனார். நீ ஆசீர்வாதமாக இருப்பாய் என்று ஆண்டவர் சொல்ல அதை நம்பி போனார். உன் நிமித்தமாக உன் சந்ததி ஆசீர்வதிக்கப்படும், மணலத்தடியாக இருக்கும், வானத்து நட்சத்திரத்தை போல இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது நம்பி போனார் என்று பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த ஜனத்தை என்ன செய்தார்? பாதுகாத்தார், ஆலோசித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் இஸ்ரவேல் ஜனம் என்ன செய்தது என்றால், தேவனுக்கு மாறாக செயல்பட்டபடினாலே
நம் வனாந்தரத்திலேயே செத்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறதே. அப்ப அந்த சபையிலும் கூட, பழைய ஏற்பாட்டு சபை என்று சொல்லி நாம் சொல்லலாம், அழைக்கலாம். இஸ்ரவேல் சபையிலும் கூட என்ன செய்யப்பட்டதுங்க? அங்கே தேவனுக்கு விரோதமான செயல்கள் நடத்தப்பட்டபடியினால் அங்கே ஜனங்கள் பாதையில் தங்களுடைய வாயிலே அந்த இறைச்சி சாப்பிட்டு கொண்டிருக்கும் பொழுதே ஆண்டவர் அவர்களை அடித்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு பழைய ஏற்பாட்டு காரியங்களை நாம் பார்த்து கொண்டு, பழைய ஏற்பாட்டுக்குரியவைகளை நாம் கவனித்து கொண்டு, அந்த பிரசங்கங்களை, அந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறபடினால்தான் இன்றைக்கு நீங்களும் நானும் அந்த விதத்திலே நாம் வளர்க்கப்பட்டு விட்டோம். ஐயா, பலர் பேட்டுக்குரிய காரியங்கள், காலங்கள் முடிந்து விட்டது. எதோடு கூட? கிறிஸ்துவோடு கூட முடிந்து விட்டது. கிறிஸ்துவோடு கூட அவைகள் நிறைவேற்றப்பட்டு விட்டது என்று பார்க்கிறோம். வாக்கு தத்தங்கள் கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவேற்றப்பட்டு விட்டது. உங்களுக்கு எனக்கு தனியாக வாக்கு தத்தம் தேவையில்லை. கிறிஸ்துவோடு கூட தீர்க்க தரிசனங்கள் முடிவு பெற்று விட்டது. உங்களுக்கு எனக்கு தனிப்பட்ட விதத்தில் தீர்க்க தரிசனங்கள் தேவையில்லை. கிறிஸ்துவோடு கூட, அவரோடு கூட ஆசீர்வாதங்கள் என்ன செய்யப்பட்டு விட்டதுங்க? நிறைவேற்றப்பட்டு விட்டது. ஆகவே நமக்கு தனியா ஆசீர்வாதம் தேவையில்லை, கிறிஸ்துவோடு கூட அவைகள் இருக்கிறது என்று பார்க்கிறோம். ஆனால் இன்றைக்கு கிறிஸ்துவை விட்டுவிட்டு ஆசீர்வாதத்தையும் வாக்குத்தத்தங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் இன்றைக்கு இருக்கிற திருச்சபை பிடித்துக் கொண்டிருக்கிறது. அது பழைய ஏற்பாட்டுக்குரியவை. கிறிஸ்து வருகிற வரைக்குமாக அவைகள் அவர்களுக்கு தேவைப்பட்டது. இன்றைக்கு நீங்களும் நானும் கிறிஸ்து வந்து 2000 ஆண்டுகள் ஆகிவிட்டது. இன்னும் கிறிஸ்து வராத ஒரு துணையிலே தான் இன்றைக்கும் என்ன செய்கிறது? திருச்சபை நடை போட்டுக் கொண்டிருக்கிறது. ஐயா, யாராவது எனக்கு வாக்குத்தத்தம் கொடுக்க மாட்டீங்களா? ஐயா, யாராவது எனக்கு தீர்க்க தரிசனம் சொல்ல மாட்டீங்களா? ஐயா, யாராவது எனக்கு ஆசீர்வாதம் கொடுக்க மாட்டீங்களா? தகப்பன் இருந்தும் ஏழையாக, அனாதையாக இருக்கக்கூடிய பிள்ளைகளாக இன்றைக்கு இருக்கிற திருச்சபை மாறி போய்விட்டது. அப்பா இருக்கிறாருங்க, தகப்பன் இருக்கிறார். ஆனா அனாதைகளாக இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது திருச்சபை. தலை இல்லாத முண்டத்தை போல இன்றைக்கு திருச்சபை என்ன செய்கிற வளம் வந்து கொண்டிருக்கிறது 2000 ஆண்டுகளாக. நான் எல்லா சபையும் சொல்லல, எல்லா சபையும் நான் சொல்லல, தவறு எடுத்துறாதீங்க. தேவனுடைய இயேசு கிறிஸ்துவை தலையாக கொண்டு ஓடிக்கொண்டிருக்கிற திருச்சபை இன்னும் உண்டு. ஆகவேதான் இந்த உலகம் இன்னும் இயங்கிக் கொண்டிருக்கிறது. அந்த திருச்சபை என்னைக்கு எடுக்கப்படுகிறதோ, அந்த திருச்சபை என்றைக்கு பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்பட போகிறதோ, அன்றைக்கு இந்த பூமியிலே இதுவரை பார்த்திராத, இனியும் வர முடியாத உபத்திரவங்கள் அந்நாட்களிலே வரும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப இன்றைக்கு தடையாக, உபத்திரம் வருவதற்கு தடையாக நின்று கொண்டு இருக்கிறது யார் தெரியுங்களா? யாரோ இல்லை, நீங்களும் நானும் தான். ஹல்லேலூயா. இன்றைக்கு இந்த உலகம் இயங்கிக் கொண்டிருக்கிறதே அதற்கு காரணம் யாரும் தெரியுங்களா? நீங்களும் நானும் தான். காரணம் என்ன? நீங்களும் நானும் கிறிஸ்துவின் சபையிலே அங்கமுள்ளவர்களாக நின்று கொண்டிருக்கிறோம். அந்த நம்பிக்கை இருக்க. நான்லாம் எப்படி பிரதர்? என்னாலலாம் அப்படி இல்லை பிரதர். நீங்கள் நம்மளை பார்க்காதீங்க. நம்மை மறைத்து கொண்டிருக்கிற, அல்லது நமக்கு தலையாக இருக்கக்கூடிய, அல்லது நமக்கு தகப்பனாக அப்பாவாக இருக்கக்கூடியவரை நீங்கள் கவனித்து பார்ப்பீர்கள் என்றால் அது நமக்கு போதும். அப்ப என்ன பிரசங்கத்தை ஆண்டவர் சொல்லும்படியாக திருச்சபைகளுக்கு சொன்னார்? புதிய ஏற்பாட்டில் இருக்கிற சுவிசேஷங்களையும் நிருபங்களையும் நீங்கள் நானும் வாசிக்கும் பொழுது அவைகளை குறித்து நாம் பார்க்கலாம். மத்தேயு 28ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்திலிருந்து 20ஆம் வசனம் வரைக்கும் வாசிங்களே. மத்தேயு 28 18லிருந்து 20. போதும். இந்த வார்த்தை தான் திருச்சபை, புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற கட்டளை.
இதுதான் கட்டளை. எதற்குங்க? புதிய ஏற்பாட்டு திருச்சபைக்கான கட்டளை இது. இதை எவன் ஒருவன் கை கொள்ளுகிறானோ, இதை எவன் ஒருவன் பின்பற்றுகிறானோ, அல்லது இதை எவன் ஒருவன் கை கொள்ளும்படியாக பிரசங்கம் பண்ணுகிறானோ அவன் பாக்கியவான், அவன் அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். இன்றைக்கு பழைய ஏற்பாட்டுக்குரிய காரியங்களை இன்றைக்கு திருச்சபைக்குள்ளே கொண்டு வந்து 1000 ஸ்தோத்திர பலிகளை சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார். 100 வாக்குத்தத்தங்களை சொல்லுங்கள், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று இன்றைக்கு திருச்சபையில் சொல்லிக் கொண்டிருக்கிறதற்கு காரணம் என்ன தெரியுங்களா? அந்த பழைய புத்தி நமக்குள்ளே திருச்சபையில் இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது. 1008 ஸ்ரீராம ஜெயம் எழுதி அதன் பின்பு தூங்குகிறவர்களை குறித்து நான் அறிந்திருக்கிறேன். அதை போலதான் இன்னைக்கு 1000 ஸ்தோத்திர பலியை சொல்லி ஆண்டவரிடத்தில் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு முயற்சி செய்கிற கிறிஸ்தவர்களும் உண்டு. அப்ப இன்றைக்கு இருக்கிற திருச்சபைக்குள்ளே பிரசங்கிக்கப்பட வேண்டிய பிரசங்கம் எது? இன்றைக்கு இருக்கிற திருச்சபைக்குள்ளே உபதேசிக்க வேண்டிய உபதேசம் எது என்று ஆண்டவர் இங்க தெளிவா சொல்றார். அந்த வசனத்தை வாசிங்களே, 20ஆம் வசனம். போதும். நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு என்ன செய்யுங்கள். இதுதாங்க கிறிஸ்தவம் செய்ய வேண்டிய, இன்றைக்கு இருக்கிற திருச்சபை செய்ய வேண்டிய ஒரு உபதேசம். ஆண்டவர் என்ன கட்டளையிட்டார்? ஆண்டவர் எதை சொல்லும்படியாக ஆண்டவர் சொல்லுகிறார்? இந்த வசனங்களை நீங்கள் வாசிக்கும் பொழுது அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் வாசிங்க. அப்படி அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம். அப்போஸ்தலர் 1:1-2. இங்கே வாசிக்கிறோம், இயேசு கிறிஸ்து ஒரு கட்டளை கொடுக்கிறார். ஜனங்க தம்முடைய சீஷர்களுக்கு ஒரு கட்டளை கொடுக்கிறார். நான் சொன்னபடி செய்யுங்கள், நான் கட்டளையிட்டவைகளை அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள், பிதா குமாரன் பரிசுத்த ஆவியின் நாமத்தினாலே அவர்கள் ஞானஸ்நானம் பெறுங்கள் கொடுங்கள் என்று எனக்கு அவர்களை சீஷர்களாக மாற்றுங்கள் என்று உபதேசத்தை ஆண்டவர் அங்கே சொல்லுகிறதை பார்க்கிறோம், கட்டளையிடுகிறதை பார்க்கிறோம். அதே போல் அப்போஸ்தலர் நடபடிகள் சீஷருடைய காலங்கள் துவக்கப்பட்ட காலம் என்று நாம் பார்க்கலாம். அப்போஸ்தலர் நடபடிகளை கவனித்து பார்க்கும். நடபடிகள் என்றால் அவருடைய காலங்கள். அப்போஸ்தலர் நடபடிகள் இன்னும் முடிவு பெறவில்லை. இன்னும் 2000 ஆண்டுகளாக அப்போஸ்தலருடைய நடபடிகள், அதாவது தம்முடைய சீஷருடைய உபதேசங்கள், தேவனால் கொடுக்கப்பட்ட கட்டளைகள் அப்போஸ்தலர்கள் மூலமாக 2000 ஆண்டுகளாக திருச்சபை நடுவே உபதேசம் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்றைக்கு பார்க்கிற எத்தனையோ பிரசங்கங்கள் கிறிஸ்துவின் உபதேசம் அல்ல. இன்றைக்கு பார்க்கிற எத்தனையோ பிரசங்கங்கள் தேவனால் இயேசு கிறிஸ்துவால் கொடுக்கப்பட்ட உபதேசங்கள் அல்ல. இன்றைக்கு கொடுக்கப்படுகிற சுவிசேஷங்கள் எத்தனையோ சுவிசேஷம் தேவனால் கொடுக்கப்பட்டவைகள் அல்ல என்று நாம் கவனிக்க வேண்டும். திருச்சபைக்கென்று ஆண்டவர் சுவிசேஷத்தை வைத்திருக்கிறார். திருச்சபைக்கென்று ஆண்டவர் உபதேசங்களை வைத்திருக்கிறார். திருச்சபைக்கென்று ஆண்டவர் என்ன செய்திருக்கிறார்? பிரசங்கங்களை வைத்திருக்கிறார். அந்த பிரசங்கத்தையும் அந்த உபதேசத்தையும் அந்த சுவிசேஷத்தையும் நாம் கேட்கிறவர்களாக இருக்க வேண்டும். சமீபத்தில் ஒரு சபையை குறித்து அறிவேன். அந்த சபையினுடைய பேர், அந்த சபைக்கு ஒரு பேர் வச்சிருந்தது ஆதிகால அப்போஸ்தல சபை. ஏதோ ஞாபகம் வர மாட்டேங்குது. சீஷத்துவ சபை அப்படின்ற போல அதை வைத்திருக்கிறார்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இன்றைக்கு திருச்சபை நடுவே எத்தனையோ பெயர்கள் வைக்கலாம், எத்தனையோ விதங்களில் பெயர்கள் கொடுக்கப்படலாம். ஆனால் அந்த திருச்சபையிலே கிறிஸ்துவனுடைய உபதேசம் தெளிவாக, நான் ஒரு விஷயத்தை சொல்லணும், கிறிஸ்துவை மையமாக கொண்டு உபதேசிக்கப்படுகிற உபதேசங்கள் தான் தேவனுடைய சுவிசேஷனாக உங்களை என்னையும் மாற்றும். வாக்கு தத்துவமோ தீர்க்க தரிசனங்களோ ஆசீர்வாதங்களோ நம்மை கிறிஸ்துவின் சீஷனாக நம்மை மாற்றாது.
நீங்கள் எதற்காக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் தெரிந்து கொண்டீர்கள்? நீங்கள் எதற்காக இயேசுவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டீர்கள்? நீங்கள் எதற்காக ரட்சிக்கப்பட்டீர்கள் என்று உங்களை என்ன கேள்வி கேட்பார்கள் என்றால், நீங்கள் நானும் சொல்ல வேண்டிய பதில், நான் கிறிஸ்துவின் சீஷனாக மாறுவதற்காக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன். நான் இயேசு கிறிஸ்துவின் சீஷனாக, அவரை பின்பற்றுகிற பிள்ளையாக நான் மாறும்படியாக நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் என்று யார் சொல்ல முடியும்? சொல்ல முடியாத காரணம் என்ன? நமக்கு எல்லாத்துக்கும் ஒரு காரணம் இருக்கும். ரட்சிக்கப்பட்டதுங்க என் பிள்ளையோட கல்யாணத்திற்காக, ரட்சிக்கப்பட்டது எதற்குங்க இந்த பலவீனம் இருந்தது ஆண்டவர் அதை மாற்றினார், ரட்சிக்கப்பட்டது எதற்குங்க என் பிள்ளைகளுக்கு நல்ல காரியம் நடக்கணும். எதற்கென்றே நாம் என்ன செய்கிறோம்? ரட்சிப்பை நம் தவறான ஒரு எண்ணத்துக்குள்ளே கொண்டிருக்கிறபடினாலே, திருச்சபையில் வந்த நாளில் இருந்து அதையே நம்ம எதிர்பார்க்கிறதுனாலே ஊழியக்காரங்களும் சத்தியத்தை சொல்ல முடியாமல் தங்களுடைய செய்திகளை இன்றைக்கு மாற்றிக்கொண்டிருக்கிறார்கள். கிறிஸ்துவின் சீஷனாக ஒருவனை மாறுவதற்குரிய பிரசங்கத்தை ஒரு சபையில செய்வார்கள் என்றால் அந்த சபையில கூட்டம் வராது, இருக்க மாட்டாங்க ஆட்கள். அடுத்த வாரம் பார்த்தீங்கன்னா ஆள் கம்மியாயிட. காரணம் என்ன? இவர் என்ன பேசுறாருன்னு புரியலையே, இவர் என்னென்னவோ வளரிட்டு இருக்கிறாரு, நாளைக்கு என்ன நடக்கும், நான் பிரச்சனையோடு வருகிறேன், அதை குறித்து சொல்லாம இவர் வேற ஏதோ விஷயத்தை பேசிக் கொண்டிருக்கிறார் என்று என்ன செய்வார்கள்? சபையை வருவதை நிறுத்திவிட்டு வேற சபைக்கு போயிடுவாங்க. காரணம் என்ன? கிறிஸ்துவின் சுவிசேஷம், கிறிஸ்துவனுடைய உபதேசமானது உங்களை என்னை அவருடைய சீஷராக மாற்றக்கூடியது என்று பார்க்கிறோம். இன்றைக்கு நீங்களும் நானும் ஆசீர்வாதங்களையும் வாக்குத்தத்தங்களையும் தீர்க்க தரிசனங்களையும் கிறிஸ்துவுக்கு வெளியே தேடிக்கொண்டிருக்கிறபடினாலதான் இன்றைக்கு இவ்வளவு பிரச்சனை. மதமாக மாற்றி இன்றைக்கு அவைகளை நான் பின்பற்றுகிறபடினாலே, அதிகாலை தினமும் நான் எழுந்து செபிக்கிறபடினாலே, உபவாச கூட்டத்தில் 12 மணி நேரம் உபவாசம் இருந்து 24 மணி நேரம் உபவாசம் இருந்து நான் செபித்தபடினாலே ஆண்டவர் இந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுத்தார், இந்த பிரச்சனையிலிருந்து மாறு பண்ணினார் என்று சொல்லி இன்றைக்கு அநேக சாட்சிகளை நீங்களும் நானும் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். காரணம் என்ன? இவர்கள் எல்லாம் பழைய ஏற்பாட்டு சபையிலுள்ளே அந்த உபதேசத்தை கேட்டு வளர்ந்து கொண்டிருக்கிறவர்கள். அப்ப நீங்க உபவாசம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களா பிரதர்? நீங்க அப்போ செபம் அதிகாலை செபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களா? நான் அப்படி சொல்லல, தவறா எடுத்துறாதீங்க. செபம் முக்கியம், உபவாசம் முக்கியம். நம்ம சபையில கூட சனிக்கிழமை உபவாச ஜெபம் இருக்கு. எதற்கு நாம் செபிக்க வேண்டும் என்கிற அந்த நோக்கத்தை இன்றைக்கு திருச்சபை மாற்றிவிட்டது. நான் மாத்திரம் முழங்காம போட்டு செபம் பண்ணனா அவன் என்ன ஆகிறான்பார், சொடகு போட்டு பேசுவாங்க. ஏன்னா ஆண்டவர் ஒரு கையால் பல கூலி, கை கூலி இவர் உங்களுக்கு. கிறிஸ்துவின் உபதேசம் கிறிஸ்துவின் சீஷனாக உன்னை மாற்றும். அப்போஸ்தலருடைய உபதேசம் கிறிஸ்துவின் சீஷர்களாக மாற்றக்கூடிய பிரசங்கத்தை நீங்களும் நானும் கேட்க வேண்டும், சொல்ல வேண்டும். ஆனால் இன்றைக்கு திருச்சபையில் அந்த பிரசங்க உபதேசங்களை நம்மால் பார்க்க முடியாது. அப்போஸ்தலர் நடபடிகள் என்ன செய்ததுங்க? அப்போஸ்தலர்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கிறிஸ்து சொல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அவர்கள் சொல்லி போன கட்டளைகளை, அதன் பின்பு வேறொரு தேற்றரவாளன் என்று சொல்லப்படுகிற பரிசுத்த ஆவியானவர்கள் கொடுக்கப்பட்ட கட்டளைகளை, பிரமாணங்களை, உபதேசங்களை திருச்சபையின் நடுவே பிரசங்கம் பண்ணி அப்போஸ்தலனாகிய பேதுரு முதல் பிரசங்கத்தை பண்ணும் பொழுது 3000 பேர் ரட்சிக்கப்பட்டு திருச்சபையில் சேர்க்கப்பட்டார்கள். அங்கே ஆசீர்வாதத்தை குறித்து பேதுரு பேசல, அங்கே தீர்க்க தரிசனத்தை குறித்து பேதுரு பேசல, அங்கே வாக்கு தத்தங்களை குறித்து பேதுரு பேசல. பேசினது சீமாதிபதியை கொலை செய்தீர்கள் என்று அங்கு பிரசங்கம் பண்ணும் பொழுது அங்கிருந்து அந்த ஊர்ல இருந்து வந்த எல்லா ஜனங்களுக்கு குத்தப்பட்டவர்களாக நான் இப்படிப்பட்ட காரியத்தை செய்து விட்டேன் என்று சொல்லி என்ன மனம் நொந்தவர்களாக என்ன செய்தார்கள்? திருச்சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். அடுத்து 2வது கூட்டத்தில் பேசுறார். 5000 பேர் ரட்சிக்கப்பட்டு சபையிலே சேர்க்கப்பட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது. அதன் பின்பு 3வது தடவை பிரசங்கம் பண்றாரு. எண்ணிக்கைக்கு அடங்காதவர்கள், கவுண்ட் பண்ண கூட முடியலையா, அத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டு திருச்சபையில சேர்க்கப்பட்டார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ உங்களுக்கு எனக்கும் கொடுக்கப்பட வேண்டிய பிரசங்கம் எது தெரியுங்களா? கிறிஸ்துவின் சுவிசேஷமே. ஹல்லேலூயா. உங்களை என்னையும் கிறிஸ்துவுக்குரியவர்களாக மாற்றப்பட வேண்டும். கிறிஸ்துவின் சீஷர்களாக நீங்களை நானும் மாற்றப்பட வேண்டும்.
இன்னைக்கு நீங்கள் நான் கிறிஸ்துவின் சீஷனாக இல்லை. சீஷத்துவத்தினுடைய மேன்மை குறித்து நீங்கள் நானும் புரிந்து கொள்ள வேண்டும். அது அப்போஸ்தலருடைய ஊழியங்க. அவங்க 12 பேர், அவங்க தான் சீஷர்கள். நாங்களாம் சீஷர்கள் அல்ல, நாங்களாம் விசுவாசிகள். நாங்களெல்லாம் விசுவாசிகள், நாங்கள் சீஷர்கள் அல்ல என்று சொல்லி இன்றைக்கு திருச்சபை என்ன செய்கிறது? கடவுளை நம்பி ஆசீர்வாதத்திற்காக வெயிட் பண்ணி கொண்டிருக்கிறது. கடவுளை நம்பி என்ன செய்கிறார்கள்? அவர்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக இன்றைக்கு ஓடிக்கொண்டிருக்கிறது திருச்சபை. இன்றைக்கு நீங்கள் நானும் ஆசீர்வாதத்திற்காக தேவனை தேடி வர வேண்டாம். இன்றைக்கு நீங்கள் நானும் வாக்குத்தத்தங்களுக்காக தேவனை தேடி வர வேண்டாம். இன்றைக்கு நீங்கள் நானும் தீர்க்க தரிசனங்களுக்காக இயேசு கிறிஸ்துவை தேடி வர வேண்டாம். இன்றைக்கு நீங்கள் நானும் தேவனுடைய வர வேண்டிய ஒரே நோக்கம் எதுவென்றால் இயேசு கிறிஸ்துவின் சீஷர்களாக நீங்கள் நானும் மாற்றப்படுவதற்காக மாத்திரமே. ஆகவே ஆண்டவர் சொல்லி போவார். ஆண்டவர் என்ன சொல்ற? நீங்கள் பயப்படாதிருங்கள், நீங்கள் தைரியமுள்ளவர்களாக இருங்கள். ஆண்டவர் ஒரு வார்த்தை சொல்லுவார், உபத்திரம் வரும், உபத்திரம் வந்தாலும் கவலைப்படாதிருங்கள், அந்த உபத்திரவத்தில் நான் ஜெயித்தது போல நீங்களும் ஜெயிப்பீர்கள் என்று ஆண்டவர் அங்கே சொல்லிக் கொடுக்கிறதை பார்க்கிறோம். இந்த வசனத்தை கூட வாசிங்க திரும்ப. 18ஆம் வசனம், மத்தேயு 28:18. வாசிங்க சிஸ்டர். போதும் சிஸ்டர். இங்கே வாசிக்கிறோம், ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த தைரியம் போதும். கிறிஸ்துவுக்களை சகலமும் அடக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியில மாத்திரம் இல்லைங்க, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இது இப்ப ஏற்பட்டவர் நம்ம கூட இருக்கும் பொழுது நம்ம ஆசீர்வாதத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது இன்றைக்கு இருக்கிற திருச்சபை. இப்ப ஏற்பட்டவர் நம்மோடு கூட இருக்கும் பொழுது தீர்க்க தரிசனத்திற்காக நாளைக்கு என்ன நடக்கும் மாஸ்டர், நாளைக்கு என்ன நடக்கும் பிரதர் என்று சொல்லி இன்னைக்கு திருச்சபை ஓடிக்கொண்டிருக்கிறது. கண்ணீர்கள் துடைக்கப்பட வேண்டும், கவலைகள் மாற்றப்படுவதற்காக இன்றைக்கு திருச்சபையில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். இருக்கிறத நான் ஓப்பனா நான் சொல்லிடுறேன். இந்த உலகத்திலே நீங்களும் நானும் மாம்சத்தில் இருக்கிற வரைக்கும் அல்லது கிறிஸ்து வருகிற வரைக்குமாக நம்முடைய கண்ணீர்கள் மாற்றப்படாது, நம் கவலைகள் தீர்க்கப்படாது. என்ன பிரதர், இந்த மாசத்தின் முதல் ஓய்வு நாளில் போய் இப்படி பேசுறீங்களே அப்படின்னு நீங்க நினைக்காதீங்க, அது உண்மை. ஆகவே தான் ஆண்டவர் சொல்ல, உலகத்திலே உங்களுக்கு உபத்திரவம். அப்ப நான் சொன்னது கஷ்டம், அப்ப ஆண்டவர் சொன்னது எப்படி எடுத்துப்பீங்க? உபத்திரம் வரும், மாம்சத்தில் இருக்கிறீங்களா, இப்படி கிள்ளி பாருங்க, வலிக்குதுன்னா அப்ப இந்த வலி இருக்கிற வரைக்கும் உபத்திரம் இந்த பூமியில நமக்கு இருக்கும், அதுல எந்த மாற்றம் கிடையாது. ஆனால் நாம் செய்ய வேண்டியது கிறிஸ்துவை பின்பற்றுகிறவர்கள். உபத்திரம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், எல்லா சூழ்நிலையிலும் தேவனுடைய சத்தியத்தை கேட்கிற பிள்ளைகளாக நீங்களும் நானும் காணப்பட வேண்டும். இன்னைக்கு நம்ம பணம் செலவு பண்ணிடுறோம், ஆனா நேரத்தை செலவு பண்ணதான் நம்ம கஷ்டம். அந்த ஊழியத்திற்கு 5000, இந்த ஊழியத்துக்கு 2000, இந்த ஊழியத்துக்கு 200, அந்த ஊழியத்திற்கு 5000. ஏன் கத்துறீங்களா? 5 அப்ப 2 மீன் 5000 பேருக்கு போஷித்தது போல ஆண்டவர் என்னையும் பல மடங்கு பெருக பண்ணுவார். இன்னைக்கு பணத்தை செலவு பண்ண போகிற ஆண்டவர் பணத்தை கேட்கல, உன் பலிகளின் திரள் எனக்கு என்னத்திற்கு என்று ஆண்டவர் கேட்கிறார். நீ பலி செலுத்தி அந்த ரத்த ஆறாக ஓடிக்கொண்டிருக்கிற தேவாலயத்துக்குள்ளே நீ பலி செலுத்தி அங்கே பார்ப்பீர்கள் என்றால் ஒரே கசாபு கடைக்குள்ள போன என்ன நாத்து எடுக்குமோ அன்னைக்கு அப்படிப்பட்ட நாத்தம் திருச்சபைகளில் எருசலேமிலே காணப்பட்டது. ஆண்டவர் சொல்லுகிறார், சவு கெடுத்து அங்கே துரத்தின காரியத்தை நாம் பார்க்கிறோமே. வியாபாரம் பண்றது தப்புன்னு ஆண்டவர் சொல்ல வரல. என்னுடைய வீட்டை கல்லர் கொகையாக நீங்கள் மாற்றிக்கொண்டு இருக்கிறீர்கள். இன்றைக்கு திருச்சபை கல்லர் கொகையாக மாறப்பட்டு கொண்டிருக்கிறது. இன்னைக்கு காணிக்கு பஞ்சம் இல்லைங்க சபைகளில், இல்லை கோடி கணக்கில் இன்னைக்கு என்ன கொட்டி கொண்டு இருக்கிறது ஜனம். இன்னைக்கு ஜிபே வந்துருச்சு, அக்கௌண்ட் டிரான்ஸ்ஃபர் வந்துருச்சு, நேராக போய் போகணுன்னு அவசியம் இல்லை. இங்கே இருந்துக்கிட்டே தட்டி காணிக்க போயிடுச்சு, டங்குன்னு போச்சு அங்கே, அப்புறம் இங்கே டிங்குன்னு வரணும். எது ஆசீர்வாதம்? இன்றைக்கு திருச்சபைகளை இன்னைக்கு ஆசீர்வாதத்திற்கு
அதற்காகவே இன்றைக்கு காணிக்கை கொடுக்கிற பிள்ளைகள் உண்டு. என்ன தெரியுங்களா, எனக்கு ஆசீர்வாதத்தை ஆண்டவர் கொடுப்பார், 1 லட்சம் கொடுத்து 2 லட்சம் தர, அப்படியே சாட்சி சொல்றவங்களும் உண்டு. அந்த சாட்சியை என்ன செய்யறாங்க, டிவியில் போடுறாங்க. இது பார்த்த உடனே ஆஹா, இன்னைக்கு லாட்டரி டிக்கெட்டை விட இது நல்லா இருக்குது, பேங்க்ல போட்டா கூட 7% தான் தரா, இங்க 100% கொடுக்குறாங்கன்னு அனுப்ப வேண்டியது. இது தவறா எடுத்துறாதீங்க. திருச்சபையில் நடந்து கொண்டு இருக்கிற பெரிய ஒரு பாதிப்பான ஒரு விஷயம். இன்னைக்கு பணத்தை நீங்க கொடுத்துடலாம், நேரத்தை செலவு பண்ணுங்கன்னு சொன்னா செலவு பண்ண முடியாது. ஊழியக்காரங்க சொல்ல 10ல் 1 பங்கு தசமாக கொடுக்கணும், 10ல் 1 பங்கு தசமாக கொடுக்கணும்னு சொல்றாரு. அது காணிக்கையில மாத்திரம் இன்னைக்கு திருச்சபை பின்பற்றுது. இன்னைக்கு காசுல மாத்திரம் தான், பணத்துல மாத்திரம் தான் அதை பின்பற்றி கொண்டு இருக்கிறோம். நம் வாழ்க்கையில கடவுளுக்காக எங்க நேரத்தை செலவு பண்ணி கொண்டு இருக்கிறோம். 2 மணி நேரம் உட்காரத்துக்கு இடுப்பு வலிக்குது நமக்கு. அவ்வளவு தூரம் போகணும் பிரதர், இவ்வளவு தூரம் போகணும் பிரதர், பக்கத்தில் இருந்தாலே கஷ்டம். 8:30 மணிக்கு சர்ச்சு உள்ள ஆளே காணும். ஆனா பணம் அனுப்ப சொல்லுங்க, பணம் வந்து கொண்டே இருக்கும். ஊழியக்காரர் பிரச்சனையே இல்லை, இங்க உட்காந்து வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணா போதும். காசுக்கு கடவுள் காசை எதிர்பார்க்கல. நான் கடவுள் சார்பில் பேசிக்கொண்டிருக்கேன், தெய்வத்தின் சார்பில் நான் பேசுறேன். தெய்வம் பணத்தை எதிர்பார்க்கல, உங்களையும் உங்களுக்குரியவைகளை கர்த்தர் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஆண்டவருடைய எதிர்பார்ப்பில் நீங்க அவர் பக்கத்தில் வந்து உட்காரு, நீங்க அவர் பேசுகிற அந்த சொன்ன வார்த்தைகளை கேட்டு அவருக்கு சீஷர்களாக மாற்றப்படணும். இன்னைக்கு அந்த ஊழியத்திற்கு அனுப்பிச்சிட்டேன், 4 மாவடிக்கு அனுப்பிச்சிட்டேன், இயேசு அழைக்கிறாருக்கு அனுப்பிச்சிட்டேன். இன்னும் எத்தனை ஊழியங்கள் இருக்குங்க. ஆசீர்வாதம் டிவிக்கு அனுப்பிச்சிட்டேன், ஜாய் டிவிக்கு அனுப்பிச்சிட்டேன். இயேசு ஊழியங்கள் என்று சொல்லப்படுகிற அந்த ஊழியங்களுக்கு நான் அனுப்பிச்சிட்டேன். எல்லாம் சரி, ஆனால் நீங்களும் நானும் தேவனுடைய சீஷர்களாக மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறோமா கேள்வி கேட்டா, அதெல்லாம் எப்படி பிரதர், அப்படின்னா என்ன, எனக்கு என்னென்ன தெரியலையே, சொல்லி கொடுத்தாதானே நமக்கு. காணிக்கை கொடு, தசமம் கொடு, காலையில் எழுந்து ஜெபம் பண்ணு, சர்ச்சுக்கு ஒழுங்கா போ, இதெல்லாம் பண்ணனா ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். இப்போ எப்படி தெரியுங்களா, படிப்பு என்பது வேறு விதத்தில் இருந்திருக்கணும். படிப்பு வேறு விதத்தில் இருந்திருக்கணும். இப்போலாம் சின்ன பிள்ளைங்களுக்கு 1ஆம் கிளாஸ் தான் போகுது, அல்லது எல்கேஜி தான் கூப்பிட்டு கொண்டு போய் விடுறாங்க. அப்போ சொல்கிறாங்க, நீ நல்லா படி, அப்போ தான் உனக்கு எதிர்காலத்தில் நல்ல வேலை கிடைக்கும். யாருக்கு? 6 வயசு பிள்ளைக்கு. சிறு வயதிலே அவர்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற படிக்கிறது பணத்திற்காக தான், படிக்கிறது பணத்திற்காக தான் என்று சொல்லிக் கொண்டிருக்கிறது போல இன்றைக்கு திருச்சபையில கூட என்ன செய்ய, அந்த விஷயம் வந்துடுச்சு. நீ சர்ச்சுக்கு போ, ஆண்டவர் உன்னை ஆசீர்வதிப்பார். நீ சர்ச்சுக்கு போ, ஆண்டவர் நல்ல வேலை வாங்கி தருவார். நீ சர்ச்சுக்கு போ, உன் பிள்ளைக்கு திருமணம் ஆகும். இன்றைக்கு திருச்சபையின் நோக்கத்தையே, பிள்ளைகளுடைய நோக்கத்தையே, இன்றைக்கு எதிர்காலத்தை இன்றைக்கு சீரழித்துக் கொண்டிருக்கிறது இன்றைக்கு இருக்கிற திருச்சபை. யாரை சீஷனாக மாற்றிக்கொண்டிருக்கிறது? சீஷத்துவத்தின் நோக்கம் என்ன, மேன்மை என்ன என்பதை திருச்சபைக்கு இன்னைக்கு சொல்லவே இல்லையே. கிறிஸ்துவின் கட்டளைகள் என்ன, கிறிஸ்துவனுடைய உபதேசம் என்ன? பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வாக்கு தத்தங்கள் ஞாபகம் வருது, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற தீர்க்க தரிசனங்கள் ஞாபகம் வருது, பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆண்டவரை ஆசீர்வதிக்கிறார் என்கிற அந்த வசனங்கள் ஞாபகம் வருது. புதிய ஏற்பாட்டில் இருக்கிற ஒரு வசனம் ஞாபகம் இல்லை. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் வசனமே நமக்கு புரியல. என்ன சொல்ல வரார், என்ன வார்த்தை, அது புதுசா இருக்கு, படிச்சாதானே நம்ம. சங்கீதம் 23, சங்கீதம் 121, 91ஆம் சங்கீதம், ஏசாயா 41ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். எனக்கும் சொல்லி கொடுத்தாங்க, எனக்கு அதுதான் நல்ல ஞாபகம் இருக்கு. படிச்சு எத்தனை நாள் அதை படிச்சிருக்கேன் தெரியுங்களா? ஆனால் புதிய பாட்டில் இருக்கிற ஒரு வசனங்கள் நமக்கு ஞாபகம் இல்லை. காரணம் என்ன? இயேசுவின் சீஷனாக உங்களை என்னை மாற்றலைங்க. இந்த வசனங்கள், நான் கேட்கிற பிரசங்கங்கள், நான் கேட்கிற சுவிசேஷங்கள் உங்களை என்னையும் கிறிஸ்துவின் சீஷனாக மாற்றல. கடவுளை கடவுளாக வைத்துக் கொண்டிருக்கிறது.
கடவுளை கடவுளாகவே இன்றைக்கு காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். கடவுள் கடவுளாக இருந்து விடுவார் என்றால் அவருக்கு எனக்கு எந்த உறவும் இல்லாமல் போய்விடும். அவர் எனக்கு தலைவனாகவும் நான் அவருக்கு சீஷனாகவும் மாற்றப்பட வேண்டும். இன்னும் ஒரு படி மேலே சொல்லணும்னா அவர் நமக்கு தகப்பனாகவும் நான் அவருக்கு பிள்ளைகளாகவும் மாற்றப்பட வேண்டும். அந்த உறவுக்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வரும்போது சொல்லுவார், பரலோகத்தில் உங்களுக்கு பிதா இருக்கிறார் என்று சொல்லிட்டு போவார். இன்னைக்கு பிதா வேண்டாம், அவர் கடவுளாகவே இருக்கட்டும். நான் பூமியிலே இருந்து கொண்டு நான் கேட்கும் போது எனக்கு ஆசீர்வாதம் கொடுத்தா போதும். அவர் சொல்றார், என் சொத்தெல்லாம் உனக்கு தான்ப்பா, என்னோடது எல்லாம் உனக்கு தான் சொல்றார். இல்லை எனக்கு என்ன வேணும் அது போதும் என்று சொல்லி இன்றைக்கு இருக்கிற திருச்சபை என்ன செய்கிறது? தன் போராட்டத்திலே வாங்கும்படியாக பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறது. ஈகோ ஜாஸ்தி நமக்கு. ஏன்? நான் சம்பாதிச்சது, நான் உழைச்சது, நான் பண்ணது, நான் ஜெபம் பண்ணி வாங்கினது, நான் இது பண்ணி வாங்கினது, நான் காணிக்கை கொடுத்து வாங்கினது இல்லை. ஆண்டவர் இலவசமாக தரேன்னு சொல்கிறாரு. அதை பெற்றுக்கொள்வதற்கு இன்றைக்கு இருக்கிற திருச்சபைக்கு என்ன இல்லைங்க? வக்கு இல்லை, வக்கு கிடையாது. காரணம் என்ன? ஆண்டவர் யார்? அவர் யாருங்க? எனக்கு நான் செய்கிற ஆண்டவர் என்ன அதற்கு ஆசீர்வதிச்சா போதும். நான் என்ன பண்ணுறனோ அதுக்கு ஏற்றபடி எனக்கு கடவுள் ஆசீர்வதிச்சா போதும். நான் 1 லட்சம் கொடுக்குறேன்னா 2 லட்சம் கொடுத்தா போதும். நான் 2 லட்சம் கொடுக்குறேன்னா 10 லட்சம் கொடுத்தா போதும். இன்னைக்கு கடவுள்கிட்ட பேரம் பேசி கொண்டு இருக்கிறது திருச்சபை. நான் சொல்ற விஷயங்கள் அப்படியே ஆமான்னு எடுத்துட்டு ஓடிடாதீங்க. நீங்க என்ன செய்யணும்? அதை தியானிக்கிறவர்களாக சொல்றது, பிரதர் சொல்றது கரெக்டா? ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, இதை புரிந்து கொள்ளும்படி எனக்கு கிருபை தாங்க என்று சொல்ல அவரிடத்தில் கேளுங்க. அவர் உங்களை சகல சத்தியத்திற்குள்ளும் வழி நடத்துவார். அவர் உங்களை கிறிஸ்துவின் சீஷர்களாக ஒவ்வொரு நாளும் உங்களை மாற்றிக்கொண்டே இருப்பார். இன்னைக்கு சீஷத்துவத்தின் அந்த மேன்மையை அறிந்து கொள்ளாமல் இன்றைக்கு திருச்சபை என்ன செய்து கொண்டு இருக்கிறதுங்க? மாறிக்கொண்டிருக்கிறது. மதங்களாக இன்னைக்கு மாறிவிட்டது என்று பார்க்கிறோம். மதத்திலிருந்து வெளியே வந்து ஒருத்தர் கடவுளின் சீஷனாக மாறுவது தோல் உரிப்பதற்கு சமம். இன்றைக்கு மதம் நம்மளை சும்மா விடாது. நம்மளை சாதி வெறின்னு சொல்கிறோமே, அந்த சாதி வெறியை விட மத வெறி இன்றைக்கு மனிதனை பிடித்து ஆட்டிக்கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். இதில் சாதி வெறி சேர்ந்ததுன்னா சுத்தம். நான் இது, நான் அது, நான் எது, செத்து போனா ஒன்று தான் நமக்கு. இன்னைக்கு மத வெறி என்ன செய்கிறது? மனிதனை ஆட்டி படைத்து கொண்டிருக்கிறதுனால கடவுளை வெளியே வந்து பார்க்க முடியல. மதங்கள் கடவுளை தேடுவதற்கு உதவிகளாக இருக்க வேண்டிய மதங்கள் இன்றைக்கு என்ன செய்கிறதுங்க? கடவுளை சேர முடியாமல் மனிதனை இந்த மண்ணோடு கூட மங்கி போகிற அளவுக்கு அவனை மாற்றும்படியாக இன்றைக்கு மதங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறது. அந்த அளவுக்கு தலைவிரித்தாடி கொண்டிருக்கிறது என்று பார்க்கிறோம். நம்ம வெளியே விடவும் மாட்டோங்க. எப்படி விடுறது? இவ்வளவு வருஷம் இதில் பழகிட்டேன், இவ்வளவு வருஷம் இப்படி நான் இருக்கிறேன், இப்படி நான் ஆண்டவரை பார்த்துட்டு இருந்தேன். இன்னைக்கு நான் ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்றீங்களே, நான் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லலை. இந்த பிரச்சனை இருக்கு. ஆண்டவரே, நீர் இதை பார்த்துக்கொள்ளு. ஆண்டவருடைய ஆசீர்வாதங்கள், ஆண்டவருடைய வாக்குத்தத்தங்கள், ஆண்டவருடைய எல்லா காரியங்களும், தீர்க்க தரிசனங்களும் கிறிஸ்துவுக்குள்ளே நிறைவேறப்பட்டு விட்டதினாலே கிறிஸ்துவை நாம் பற்றி கொண்டால் மாத்திரம் போதும், கிறிஸ்துவை நாம் விசுவாசித்தால் மாத்திரம் போதும், கிறிஸ்துவை நான் ஏற்றுக்கொண்டால் மாத்திரம் போதும். ஆனால் இன்னைக்கு கிறிஸ்துவை தாண்டி தான் இன்றைக்கு திருச்சபை என்ன செய்கிறது? மற்ற விஷயங்களை காட்டிக் கொண்டிருக்கிறது. அவர் மூலமாகத்தான், கிறிஸ்து மூலமாகத்தான் ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் நமக்கு சொந்தமை அன்றி நான் கட்டளை பின்பற்றுகிறது நிமித்தமாக, பிரமாணங்களை பின்பற்றுகிறது நிமித்தமாக ஆபிரகாமின் ஆசீர்வாதங்கள் எனக்கு வந்து சேரல. உலகத்தில் ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு பல வழிகள் இருக்குது. ஆனால் நியாயமான ஒரே வழி இயேசு கிறிஸ்து மாத்திரமே. ஆகவே ஆண்டவர் சொல்லுகிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னை அன்றி ஒருவனும் பிதாவை வந்து அடைய முடியாது. ஹல்லேலூயா. இதுதாங்க சுவிசேஷம், இதுதான் பிரசங்கம். இன்னைக்கு இது சொன்னா புதுசா இருக்கு. நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம்தான், ஆனா நமக்கு புதுசா இருக்கு. காரணம் என்ன? இது ஆசீர்வாதத்தை சொல்லி சொல்லியே நம்ம மண்டை ஏறி என்ன செய்ய, அந்த நினைப்போடு கூட நம்ம உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். ஒரு வார்த்தைகளை சொல்லும் பொழுது நமக்கு பிடிக்க மாட்டேங்கிறது, சத்தியத்தை சொல்ல நமக்கு பிடிக்க மாட்டேங்கிறது. என்ன வளர்றாரு இவர், நாளைக்கு இந்த சர்ச்சைக்கு வரக்கூடாது அப்படின்னு ஓடுற மக்களும் உண்டு.
அதையும் மீறி நம்முடைய வெறுப்புகள் எல்லாவற்றுக்கும் மீறி தேவனுடைய சமூகத்தில் உட்கார்ந்து அவருடைய சத்தியத்தை கேட்பீர்கள் என்றால் அந்த சத்தியமே நம்மை விடுதலையாக்கும். வேற யார்கிட்டையும் போய் நிற்க வேணாம். நீங்க ஊழியக்காரங்க, ஆண்டவரே இவர்கள் மூலமாக எனக்கு அற்புதம் செய்ய, அவர்கள் மூலமாக அற்புதம் செய்யல. நாம் கேட்கிற சத்தியங்களை நமக்கு விடுதலை கொண்டு வர. ஹல்லேலூயா. ஊழியக்காரங்க மூலமா நீங்களும் நானும் கேட்க வேண்டியது சத்தியம் மாத்திரமே. சத்தியத்தை அவங்க சொல்றாங்களா, இயேசுவண்டை அவர்கள் நடத்துகிறார்களா என்று கவனித்து பாருங்கள். அல்லது அவர்கள் வேறு இடத்தில் ஆசீர்வாதத்துக்கு நேராகவும் தீர்க்க தரிசனங்களுக்கு நேராகவும் நம்மை வாக்கு தத்தங்களுக்கு நேராக நடத்துகிறார்கள் என்றால் ஜாக்கிரதையுள்ளவர்களாக இருங்கள். நமக்கு தேவை தீர்க்க தரிசனம் அல்ல, வாக்கு தத்தங்கள் அல்ல, நமக்கு தேவை இயேசு கிறிஸ்து மாத்திரமே. அப்படி இல்லை, சரியான விதத்தில் நான் போகல, ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவை தேடல அப்படின்னா வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்களை யார் என்று நான் அறியேன். நான் சர்ச்சுக்கு போன ஆண்டவரே, தீர்க்க தரிசனம் சொன்ன ஆண்டவரே, அற்புதங்களை செஞ்ச ஆண்டவரே, பிசாசுகளை தரத்தின ஆண்டவரே என்று சொன்னாலும் நீ யார் என்று அறியேன் என்று சொல்லி ஆண்டவர் அவர்களை அங்கே தள்ளுகிற காரியத்தை வேதத்திலே வாசிக்கிறோம். காரணம், அவர்கள் கிறிஸ்துவின் சீஷர்கள் அல்ல, அவர்கள் கிறிஸ்துவை வணங்குகிற பக்தர்களாக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவருக்கு பக்தர்கள் தேவையில்லை, பக்திமான் தேவையில்லை. ஆண்டவருக்கு அவருக்கு பூஜை பண்ற, அவருக்கு அபிஷேகம் பண்ற ஆட்கள் அவருக்கு தேவையில்லை. அவர் பின்பற்றுகிற மனிதர்கள் மாத்திரம் அவருக்கு போதும். ஹல்லேலூயா. என்னை பின்பற்றி வா என்று ஆண்டவர் சொன்னதற்கு காரணம் அதுதான். பவுல் அநேக நேரங்களிலே என்னை பின்பற்றுங்கள் என்று சொல்வதற்கு காரணம் என்னவென்றால், பவுல் கிறிஸ்துவை பின்பற்றி கொண்டிருக்கிறார். நான் பவுலை பின்பற்றும் போது நான் எங்க போவேன்? கிறிஸ்துவண்டை சேருவேன். ஹல்லேலூயா. எழுந்து நிற்போமா, ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம். கேட்ட வசனத்தை மனதில் வைத்தவர்களாக, ஆண்டவரே நீர் கொடுத்த இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். உம்முடைய சத்தியத்தை நான் கேட்கிறவனாக, நீர் கொடுத்திருக்கிற இந்த உபதேசங்களை நான் பெற்றவனாக கர்த்தாவே நான் வாழும்படி கர்த்தர் எனக்கு கிருபை தருவீராக. இத்தனை நாட்கள் நான் வேறு காரியங்களை நான் கேட்டிருக்கலாம், ஆனால் உம்முடைய வழியில் நடக்கிற உம்முடைய சீஷனாக என்னை மாற்றக்கூடிய செய்திகளை நான் கேட்பதற்கு ஆண்டவா எனக்கு கிருபை தாங்க என்று சொல்லுவோம். ஹல்லேலூயா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஆண்டவரே.